என்று எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லப்பட்டது போல 53 வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தபடியினாலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருந்த போதிலும் கூட கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லாமல் வாழ்ந்த 21 வருடங்களை தாண்டிவிட்டு 5 வருடங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்த என்னை ஆண்டவர் தட்டி எழுத்தி கூட்டிக் கொண்டு போனார். இந்த ஊரிலிருந்தும் பழனிவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரர், அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளுமாக பீகாருக்கு வந்தார்கள் என்று இங்கே ஐயரம்மா சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆண்டவருடைய இதய துடிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த காரியத்தை சொன்னால், பழனிவேல் ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர். மைசூர் யூனிவர்சிட்டியில் அவர் பிடெக் படிக்கிறதற்கு அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக சேர்ந்தபோது கூட இருந்த சக மாணவன் அவருக்கு இயேசுவை அறிமுகம் செய்து கொடுத்த போது, இந்து குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருக்க போது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்த நேரத்தில் ஏன் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதினால அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுறார். அது அவரை விடுதலையாக்கிற்று. திருமணமாக மனைவி பெங்களூர் பட்டணத்தில் இருந்தார்கள். பழனிவேல் ஜெர்மனியிலே இருந்தார். ஒழுங்காக ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டார். தனியாக கூட ஜெபிக்க கற்றுக்கொண்டார். வேதம் வாசிக்க கற்றுக்கொண்டார். ஒரு நாள் இரவிலே பெரிய ஒரு அறுவடைக்கு நடுவில் நிற்பதாக அவருக்கு ஒரு சின்ன சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை அவர் யோசித்து கொண்டே இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு காட்சி அவருக்கு தோன்றிட்டு நினைவிலே வைக்கக்கூடிய அளவுக்கு, அது என்ன, ஒரு தேவ ஊழியனுடைய முகத்தை ஆண்டவர் காண்பித்து இவரோடு நீ இணைந்து ஓட வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் அந்த மனிதனை கண்டதும் இல்லை, அவருடைய படத்தை தானும் பார்த்ததும் இல்லை. He never saw his picture even. அதே ராத்திரியில பெங்களூரில் இருந்த அவருடைய மனைவியும் அதே மாதிரி ஒரு காட்சியை சொப்பனத்திலே பார்த்திருக்கிறார்கள். How God works என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த குடும்பத்தில் இருந்து பிறந்து ஜெர்மனியிலே போய் வேலை செய்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அதே நேரத்தில் பெங்களூரில் இருக்கிற அவருடைய மனைவி அதே ஊழியக்காரனை பார்க்கிறார்கள், இவரோடு கூட இணைந்து ஓடுங்கள் என்று. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் இங்கே வந்து பெங்களூர் பட்டணத்தில் வேலை செய்ய ஆரம்பித்த போது திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்த போது அங்கே ஒரு வால் போஸ்டரை பார்க்கிறார். அதில் நான் பேசுகிற கூட்டத்தில் என்னுடைய படத்தை போட்டு இருக்கிறார்கள். நிறுத்திவிட்டு, இந்த மனிதனை தானே நான் பார்த்தேன், இவரை தான் பார்த்தேனா என்று என் மனைவியை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக வீட்டுக்கு ஓட் சென்று மனைவியை ஸ்கூட்டரில் ஏறி வச்சு, நீ இந்த ஆளை தான் பார்த்தனா? 2 ஊர், ஆமாம் இந்த ஆள் தான். ஹலோ, தேவனுடைய இதயத்தின் துடிப்பை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அவர்கள் உடனடியாக அந்த நோட்டீஸில் போட்டிருந்த டெலிஃபோன் மூலமாக எங்களுடைய அலுவலகத்துக்கு, ஐயா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, நாங்கள் பீகார் வரலாமா என்றால், நாங்கள் 1.5 ஆண்டுகள் அவருக்கு ஒரே ஒரு லைன் தான் சொல்லி, நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவன் சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் வந்தால் போதும் என்ற பதில் மட்டும் அனுப்பினோம். ஒரு இன்ஜினியர் வந்துட்டாரு, ஒரு படித்த ஒரு சகோதரி வந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் உடனே கூப்பிடலை. தேவன் கொடுத்த தரிசனம் தானா என்பதை அறிந்ததற்காக ஜெபித்து 1.5 வருடங்கள் கழித்து நான் அவருக்கு பதில் எழுதினேன், ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். அவர் இன்றைக்கு வட பீகார் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருந்து அந்த ரீஜனலுடைய தலைவராக உயர்த்தப்பட்டு தீவிரமாக அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குடும்பத்தோடு கூட மாத்திரமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஊழியர்களோடு கூட சேர்ந்து சபை நிறுவும் பணியிலையும் அதை பராமரிக்கிற பணியிலையும் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே கேஜிஎஃப்னு சொன்ன உடனே எங்களுக்கு பழனிவேல் வருவார், பழனிவேலுக்கு வரும், பார்க்காத நீங்களும் வருவீர்கள். அல்லேலூயா. ஆகையினால கேஜிஎஃப் எங்களுக்கு பழக்கமானது. ஆனால் நேற்றைய தினத்தில் நான் கேள்விப்பட்ட காரியம் எனக்கு தலையில் சுத்தியில் வைத்து அடித்தது போல இருந்தது. கேஜிஎஃப்ல 300க்கும் மேலான சபைகள் இருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக். என்ன செய்கிறாங்க இங்கே?
வீடுகள் தோறும் ஆராதித்தார்கள். இங்கே தான் நடக்குதோ அப்படி என்று கூட நான் யோசித்தேன். அப்போ ஆண்டவர் இங்கே ஏதோ செய்ய விரும்புகிறார் என்பதனால இந்த ஒரு நாளில் வந்து உங்களோடு கூட பேச விரும்புவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த வட பீகாரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால்தான் நீங்கள் பழனிவேல் எப்படிப்பட்ட ஊழியத்தை, எந்த இடத்துல ஊழியம் செய்ய அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ராமாயணம் எழுதின வால்மீகி வாழ்ந்த இடம் அது. கம்பராமாயணம் நமக்கு தெரியும், தமிழில் கம்பராமாயணம் என்று பின்னதாக எழுதப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் வால்மீகி ராமாயணம் எழுதின வால்மீகி நகர் அங்கே அந்த பகுதியில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பெத்தியா என்கிற ஒரு இடம் இருக்கிறது, அந்த ஊரில் தான் இருக்கிறார்கள். பெத்தியாவில் 400 வருடங்களுக்கு முன்னதாக பெத்தியா ஒரு அரசானால் ஆளப்பட்டு வந்தது. அவருடைய மனைவி மிகவும் வியாதிப்பட்டாள். அவளுக்கு ஒரு மருந்தும் அல்லது மருத்துவர்களும் உதவி செய்ய முடியவில்லை. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது பெத்தியா ராஜா கஷ்டத்திலே மனைவியை இழக்கப் போகிறோமோ என்று யோசித்த போது ஒரு மனிதன் வந்து பாட்னா என்று சொல்லப்படுகிற பாடலிபுத்திரத்தில் ஒரு சாமியார் இருக்கிறார். ரோமன் கத்தோலிக்கவர் தான் அன்றைக்கு, அவரைத்தான் அவர்களுக்கு தெரியும். அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன் என்று சொன்ன போது அந்த பட்னாவுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ரோமன் கத்தோலிக்கராக இருந்தாலும் அவர் மன உருக்கத்தோடு கூட அந்த அம்மாவுக்கு ஜெபித்த போது உடனடியாக தேவன் அவர்களை சுகப்படுத்தினார். அதை பார்த்த அந்த ராஜா அவருக்கு 600 ஏக்கர் நிலத்தை தந்தார். ஹலோ, ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் முன்னாலே போய் கிரியை செய்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இங்கேயே ஊரை சுற்றி வர்றோமோன்னு எனக்கு ஒரு கவலை. ஆண்டவர் முன்னாலே அரசிக்கு வியாதியை கொடுத்து கூப்பிட்டு இடத்துல தான். ஆனா அங்க பயங்கரமான கிறிஸ்தவ எதிர்ப்பு இருந்தது. ஒரு ஆளும் அவர்களுக்கு ரோமன் கத்தோலிக்க சபை உண்டாக்கி இருக்கிறார்கள். அதில் நடந்த காரியங்களை எல்லாம் நான் பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒன்றை மாற்றம் சொல்கிறேன். அந்த வால்மீகி நகருடைய பக்கத்தில் பகஹா என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு தடவையும் ஒருவரும் சுவிசேஷம் 2000 வருஷத்தில் சொல்லவில்லை என்று கேள்விப்பட்ட நானும் என்னுடைய உடன் சகோதரர்களும் அந்த ஊரில் ஒரு பெரிய குருசைடை நடத்த வேண்டும் என்று ஏவப்பட்டதினால திறந்தவெளி மைதானத்தில் ஒரு கிறிஸ்தவர்களும் முழு ஏரியாவிலும் இல்லாத இடத்துல முதல் மீட்டிங்கை நடத்த வேண்டும் என்று நாங்கள் போய் வேலைகளை செய்யும் போது பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. என்ன செய்தார்கள்? கிறிஸ்தவ விரோதிகள் நாங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த கிரவுண்டில் போலீஸ் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம், முனிசிபாலிட்டி பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். அந்த பெரிய கிரவுண்டில் ஃப்ரெஷ் டாய்லெட்டை கொண்டு விதைத்து விட்டார்கள். 2 நாளைக்கு முன்னால கூட்டம் நடக்கும்போது 2 நாளைக்கு முன்னால ஃப்ரெஷ்ஷா டாய்லெட்டை எடுத்துக்கொண்டு புழு கிரவுண்ட்லையும் போட்டு விட்டார்கள். நான் மீட்டிங் அன்னைக்கு தான் போனேன். என் சகோதரர் ஃபோன் பண்ணினார்கள். என் மகனும் அங்கே இருந்தான். டாடி, மீட்டிங் நடத்தணுமா வேண்டாமா? நான் சொன்னேன், நம்மெல்லாம் எதுக்குடா இருக்கிறோம்? 25 வாலண்டியர்ஸ் தான் இருக்கிறோம் டாடி, நாங்கள் என்ன செய்யணும்? நான் சொன்னேன், ராத்திரியோட ராத்திரியாக க்ளீன் பண்ணுங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க அப்படின்னு. ராத்திரி முழுவதும் என்னுடைய சகோதரர்கள் அந்த கிரவுண்டை சுத்திகரித்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதனை நாற்றமெல்லாம் மாற்றுவதற்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு அங்கே கூட்டங்களை நடத்த நாங்கள் போகும்போது நடந்ததை சொல்கிறேன். நடத்த முடியாது என்கிற சூழ்நிலையில இருக்கிறது. ஒருவர் தானும் கிறிஸ்துவை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் கிறிஸ்துவத்தை எதிர்க்க அவர்களுக்கு தெரியும். அது சொல்லப்பட்டிருந்தது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நான் போகும்போது ஒரு 200 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்த போது 8000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆனால் அங்கே போன போது 200 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். நான் மேடையில் ஏறும்போது என் சகோதரன் சொல்றான், அண்ணன் ஒரு நாள் கூட்டம் நடத்தினா போதும் போல, 3 நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இங்கே ஒருத்தருக்கும் கிறிஸ்துவ தெரியாது, என்ன நடக்குன்னுட்டு. நான் சொன்னேன், சாத்தான் நமக்கு ஆதரவாக இருக்கிறான். ஹலோ, அவங்களுக்கு விளங்கலை. நான் மேடையில் ஏறின உடனே ஒரு அம்மா முன்னால் இருந்துட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நாக்க 9 அங்குலம் கீழே தள்ளிய
நான் யாருன்னு சொல்லி ஒரு தேவதையினுடைய பேரை சொல்லி நான் இந்த ஊருக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி நாக்கை வெளியே போடுறதை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. 9 inches whether you believe it or not அப்படி போட்டு அப்படி நிற்கிது. நான் என் சகோதரர் சொல்றேன், யாரும் பக்கத்தில் போய் இப்பெல்லாம் பிசாச வரட்டாது, அட்வர்டைஸ் பண்ணுது பாரு. இதை பார்க்கறதுக்கு ஒரு 500 பேர் தூடிட்டான். சில நேரங்களில் நமக்கு அவன் தான் அட்வர்டைஸ் பண்ணுவான். அந்த அம்மா அப்படி இருக்கு, அதை உட்கார அப்படியே இருக்குது, உட்கார்ந்துட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு வாலிபன் இங்கே ஒரு 25 வயசு இருக்கும், அவன் 25 அடி துள்ளி குதிச்சு தலைகீழ விழுறான். அவன் நின்றுட்டு சொல்றான், நான் யாருன்னுட்டு ஒரு தேவதையினுடைய பேரை சொல்லி நான் தாங்க. இப்ப சண்டை இவங்களுக்கு இவளுக்கா அவனுக்காங்கிற நிலைமை வந்துச்சு. இதை பார்க்கறதுக்கு இன்னொரு 300 பேர் கூட்டிட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்பட்டதுனால இன்றைக்கு ஒரு நல்ல ஆலயத்தை மாத்திரமல்ல, அந்த பகுதியிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, பெரிய பெரிய சபைகளை உண்டாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பக்கத்தில் கை, நான் ஒரு நாள் தான் வந்திருக்கேன், உங்களை தொந்தரவு பண்ணுவேன், நான் பீகார் ஆளு. பக்கத்தில் கையை பிடிச்சி ஆண்டவர் முன்னாலே போய் நம்ம ஊர் ஆளுங்களை வச்சு அங்கே என்னமோ பண்ணும்போது நீங்க சும்மா இருக்கலாமா? என்னைய பார்த்து தானே சொல்றீங்க, பக்கத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூச்சமா இருக்குது. அப்ப இன்னைக்கு தேசத்தில் ஒரு பெரிய தேவை இருக்குது. நான் ஒரு சின்ன, நான் சமீபத்தில் எழுதின பாடலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அது யூடியூபில் இருக்கிறது. இன்றைய தேவை என்ன? தேவை தேவை தேவை. இன்றைய தேவை என்ன? ஆண்டவரை காண்பிக்கிற ஆட்கள் தேவை. ஒருவேளை டிவியில் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னு சிலர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கலாம். Forget about it. I want to tell you, all the TV preachers are preaching only to the Christians. 95% people are preaching to the Christians. டிவி ஊழியத்தை குறை சொல்லல, ஆனால் டிவியில் பிரசங்கம் பண்ணுறவங்க 95% கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு தான் செய்கிறாங்க. சபையில் பிரசங்கம் பண்ணுறவங்க 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையாயிருக்கிறத அழாது. காலேஜில் இடம் கிடைக்கிறத உன் பிள்ளைக்குன்னு நினைக்கிறியா, ஆண்டவர் தேற்றுவார். கடன் இருக்குன்னு சொல்றியா, இதெல்லாம் 40 வயசை தாண்டினதுக்கெல்லாம். 40 வயசுக்கு கீழே இருக்கிறதுக்கு பிரசங்கமே இல்லை. ஆண்டவர் அறியாதவருக்கும் பிரசங்கம் இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். மாரியா, நீங்க பார்க்குற பார்வையில தெரியலையே. அதாவது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்கு இரத்த சாட்சியாய் அடித்து கொல்லப்பட்ட எங்களுடைய உடன் ஊழியக்காரர் ஒருவரையும் அவருடைய மனைவியையும் அவளுக்கு பிறந்த பிள்ளை வச்சு எடுத்திருக்கோம். அது பாகிஸ்தானில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா? 2 கோடி பேர். பாகிஸ்தானுக்கு நாங்கள் போகலை, நான் போகவும் முடியல. 2 கோடி பேர் பார்க்குறாங்க. நான் ஹிந்தியில் பேசுகிற செய்திகளும் யூடியூப்ல ஏராளமாக உண்டு. தமிழில் 1500 இருக்குது. அதில் நான் என்னுடைய ஹிந்தி செய்திகளை பஞ்சாபில் இருக்கிறவங்க பார்த்ததுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. நான் மியான்மாருக்கு முதல் முறை போகும்போது, நான் இறங்கும்போது 46 பாஸ்டர் என் கையை வந்து பிடிச்சுக்கிட்டாங்க மியான்மாரில். என்ன எனக்கு தான் தெரியாது. நான் முதல் தடவை போறேன். அதோனிராம் ஜட்சன் வந்த இடத்துக்கு வந்தாருன்னு ஜெபம் பண்ணிட்டு கண்ணீரோடு போறேன். அப்ப கேட்டேன், ஐயா நீங்க வருங்களே, உங்க செய்தியை நாங்க திருட்டுத்தனமா வந்த சிடியில கேட்டோம். எப்படியாவது வசனம் போனா சரியா, சிடியை யாரோ கடத்திட்டு போய் அங்க காப்பி போட்டு விற்று கார் வாங்கிட்டான். நீ காரை வாங்கு, பிளேனை வாங்கு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. 36 சபைகள் சேர்ந்து 4 நாட்கள் கூட்டத்தை மியான்மாரில் நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? God looks for people to reveal him. அவரை காண்பிக்கிறதற்கு, அவரை அறிவிக்கிறதற்கு இன்னைக்கு ஆண்டவர் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்வதற்காகத்தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த பாட்டை எழுதும்போது, ஆண்டவரே இன்றைக்கு இந்தியாவுக்கு என்ன தேவை ஆண்டவரே, நான் சொல்ற புள்ளி விவரத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இந்திய அரசாங்கத்தின் கணக்கின்படி 3 கோடி பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களாம். ரோமன் கத்தோலிக்கர்களும் அதில் அடக்கம். ஆனால் என்னுடைய கணக்கின்படி இது ஒரு 5 கோடியாக இருக்கும். ஆனால் 5 கோடியில 1 கோடி தான் உண்மையா கொஞ்சம் கிறிஸ்துவ படிக்கிறதுக்கு வேதக்காரர்கள், அதை வேதம் படிக்கிறவர்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்கள். இப்போ 1 கோடி கிறிஸ்தவர்களுக்கு 145 கோடியை தொட வேண்டிய கண்டிப்பு இருக்குன்னா என்னையா செய்ய முடியும்? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் காட்டி கொடுத்துட்டோன்னா, வாழ்க்கையில, வார்த்தையில, சிந்தையில காட்டி கொடுத்துட்டோன்னா, இந்த தேசத்தை ஆண்டவர் சொந்தமாக்குவதை எந்த சக்தியும் எந்த கட்சியும் தடுக்க முடியாது. நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா? நான் இன்றைக்கு காலையில பெங்களூர்ல பேசின காரியத்தில் ஒரு காரியத்தை இங்க சொல்ல விரும்புறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்ல விரும்புறேன். டாடா நகர்னு சொல்கிற ஜாம்ஷெட்பூர்ல இருந்து ஹவுராவுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஊழியத்தை முடிச்சுட்டு நான் கல்கட்டால வந்து எங்களுடைய ஊருக்கு போறதுக்கு சில வேலைகளை செய்துவிட்டு போக வேண்டிய அவசியம் இருந்தனா கல்கட்டாவுக்கு வந்து கொண்டிருக்கேன். ஸ்டீல் எக்ஸ்பிரஸ்னு ஒரு எக்ஸ்பிரஸ், அதில் நான் ஏசி சேர் காரில் உட்கார்ந்து தின தியானத்தை கொஞ்சம் படித்து கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறதுனால ட்ரெயினில் கூட்டம் இல்லாத அந்த பகுதியில் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில். அப்போ ஒரு மனுஷன் உள்ளே ஏறி பிச்சை கேட்டான். எனக்கு முதல்ல சத்தம் தான் கேட்டுச்சேன். நான் புத்தகத்தை படிக்கிறதுல இருந்துட்டேன். ஐயா, ராத்திரியும் சாப்பிடல, பகல்லையும் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, எதையாவது கொடுங்கன்னு சொன்னபோது நான் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். 2 கையில் ஆம்லஸ், 2 கையில் இந்த பக்கத்தில் ஒரு பக்கெட்டை தொங்க போட்டு அதில் போடுன்னு சொல்கிறான். எனக்கு ஒரு மகா இருக்கிற கடைசி, அவளுக்கு ஒரு கை இல்லை. அவளை குறித்து இங்கே கொஞ்சம் பேருக்கு என்னுடைய செய்தி கேட்டுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறந்த உடனே அவங்க அம்மா அவளை ட்ரெயினில் போடுறதுக்கு போனாங்க. ட்ரெயின் பின்னால் வந்ததுனால அவளை நாய் தின்னு ஒரு கை போயிடுச்சு, ஒரு கை ஃபுல்லாகவே இல்லை. அது பெரிய கதை. என் மகன் ஞாபகம் வந்துட்டு. என் மகன் எப்பவுமே என்ன செய்வானா, ஸ்கூலுக்கு போவா, ஃப்ராக் போட்டிருப்பா, ஜாமெண்ட்ரி பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கைக்கு இன்னொரு கை இல்லை. அதனால காலை தூக்கி டெஸ்க் மேலே வச்சு அதை வச்சு பிடிச்சித்தான் கோடு போடணுங்கிறது நான் பார்த்ததுனால, நாங்கள் நடத்துகிற ஸ்கூல் தான், பிரின்சிபலை பார்த்து சொன்னேன், அவளை கீழே உட்கார்ந்து போட சொல்லுங்க, போர்டுக்கு எழுதுங்கன்னா ஐசிஎஸ்சி போர்டுலேருந்து 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இவளுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால கீழே உட்கார்ந்து தான் அவள் பரீட்சை எழுதுனா. ஏன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கோடு போடணும்னா ஒரு காலை தூக்கி பேப்பரை பிடிச்சிட்டு ஸ்கேலை பிடிச்சிட்டு கோடு போடணும். இப்போ ஒரு கையில்லாத என் பிள்ளை, அதுவும் ஆஃப் ஃப்ராக் போட்டிருக்கிறவா, எப்படி இருந்திருப்பா ஒரு வாலிப பிள்ளை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது என் கண்ணை கலங்க அந்த நேரத்தில் நினைவு கொண்டது. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு 2 கையும் இல்லையே, இவன் எப்படி வாழ்வான் என்று கொஞ்சம் கலக்கத்தோடு நான் இருக்கும்போது என் முன்னால வரிசையில் வந்து அவன் கேட்டான். என் முன்னால வரிசையில் இருந்து வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு 20 ரூபாயை போட்டாரு, 15 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. பாவம், அவருக்கு 5 ரூபா தான் கொடுக்க முடியும், அவ்வளோதான் காசு இருந்தது, அது 15 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்கிட்ட வந்த உடனே என் மகன் ஞாபகம் வந்துட்டு இவருடைய பரிதாப நிலையை கிடைச்சி என்கிட்ட அப்போ இருந்தது ஒரே ஒரு நோட்டு தான், 100 ரூபா நோட்டை எடுத்து போட்டேன். அந்த மனுஷன் என்னை பார்த்து சொன்னா, ஐயா மீதி கொடுக்கறதுக்கு 95 ரூபாய் இல்லையா, மீதி குடிக்கிறது 95 ரூபாய் இல்லையா. அவன் என்ன நினைச்சிட்டான், நானும் 5 ரூபா தான் போட போறேன்னு நினைச்சிட்டான். நான் இல்லை, உனக்கு தான் 100 ரூபான்னு சொல்லிட்டேன். அவன் உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவா? எனக்கு ஒரு ஷாக். எப்படி இயேசுவை தெரியும்னு சொல்லி பக்கத்தில் கூட்டு வச்சு அவர் தோளில் கையை போட்டு, ஐயா உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவர் பெங்காலிக்காரரு தான், நான் கொஞ்சம் ஹிந்தி பேசினாரு. நான் ஹிந்தியில் கேட்டேன், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? ஆமா ஐயா, 6 மாசத்துக்கு முன்னால் ஒரு தாத்தா வந்தாரு, இதே கம்பார்ட்மெண்ட்ல நின்று ஒரு பாட்டு பாடிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னேன், இயேசுதான் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கிறார் என்று. அது ஹிந்தியில் எப்படி இருக்குன்னா, இயேசு மசி ஜீவன் தேத்தாக பகுத்தாய से देता है. அப்ப இயேசுவா இருந்தா கொஞ்சம் கொடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பார். நீங்க இயேசுவா தான் இருக்கணும்.
KGFல முழு கர்நாடகா நீ இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. Listen, you cannot escape. You cannot escape. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீங்க சொல்லணும், என்னை கண்டவன் இயேசுவை கண்டான். இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு கேள்விக்குறிதான். என்னை கண்டவன் இயேசுவை கண்டான். அதனால்தான் அன்றைக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. அதை மனதில் கொண்டுதான் அந்த பாடலை எழுதினேன். இந்த பாடல்ல அதுக்கு என்ன தடை இருக்குங்கிறதையும் காட்டி கொடுத்தேன். 4 கவி எழுதியிருக்கேன். என்ன தடைங்கிறதையும் காட்டி கொடுக்கறதுக்கு 4 எழுதி கொடுத்தேன். நமக்கு ஆசையா இருக்கு, ஆண்டவரோடு கூட உறவாடணும்னு ஆசையா இருக்குது, ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆனா உலகம் அந்த பக்கம் போன உடனே ஐயோ இந்த பக்கம் பிரஷர் அந்த பக்கம் பிரஷர்னு போட்டு நம்மளை இழுத்து உலக கவலைகளினால நம்ம ஆண்டவருடைய உறவிலிருந்து பிரிக்கிறது. It's a fact, my dear friends, this is a fact. Even though we have a great desire to follow Jesus, to have communion with Jesus, but the world pulls us away. அதனால தான் வேதம் சொல்கிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடாதபடி நான் இழுக்கப்படுகிறதுனால எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது. We have a mental torture many times. மனதில் போராடுறோம். இங்க வந்து இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கும்போது நல்லா இருக்குது, கொயர் பாடுறதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது பார்த்தா நல்லா இருக்குது. ஆனா கொஞ்சம் வெளியே போன உடனே உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுத்து போட்டு விடுகிறது. மறுபடியும் அடுத்த வாரம் வந்து சார்ஜ் ஏற்றணுங்கிறான். என்ன செல்போனா சார்ஜ் ஏற்றுறது, மறுபடியும் இறக்குறது, சார்ஜ் ஏற்கிறது இல்லை அல்லவா? அப்போ அதுக்கு என்ன ரகசியங்கிறத இந்த பாட்டில் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த பாடலை நீங்கள் கேட்டு நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் படிக்கிறதை பின்னதாக நீங்கள் படிக்கும்படியாக கேட்கிறேன். நல்ல பாடகர் குழு நிறையா தம்பிமார் அக்காமாரெலாம் நல்லா இருந்தாங்க. எனக்கு அக்காவா இல்லையா, சாரி தங்கச்சிமாரெலாம் இருந்தாங்க. ஏன் அக்காமார்னு சொல்லிட்டேன் தெரியுமா? எனக்கு 19 வயசும் 60 வயசும் சேர்ந்து தான் வருது, அவ்வளோதான். ஐ எம் 19 இன்சைட், அவுட் சைட் ப்ளஸ் 60, அவ்வளோதான். 79 வயசு தான் ஆகுது. இந்த தேவன் என்னை இளைவனாவே இன்னும் வைத்திருக்கிறதுனால தான் அவங்கள அக்கான்னு சொல்றேன். தேவை 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 தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. சேர்ந்து பாடலாமா? தேவை 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 தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. பாடுங்கள். உம்மோடு உறவாட உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. ஆரம்பத்திலிருந்து பாடலாம். நல்லா உடனே பிடிச்சுக்கிட்டீங்க. KGF காரங்களுக்கு ரொம்ப நல்லா பாட வரும்னு தெரியுது. ஹல்லேலூயா. 1 2 3 ஸ்டார்ட். தேவை 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 தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. உம்மோடு உறவாட உள்ளம்
உம்மோடு வாழ உள்ளம் துடிக்குதையா. உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. ஆனா நம்ம போராட்டம் என்ன தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இந்த உலகம் நம்மளை பிடிச்சு இழுக்கு உலகம். நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எனக்கு 2 காரியம் தான் முக்கியமா தெரிஞ்சது. ஒன்று, கபடம். நம்மளை மாதிரி டூயல் பார்ட் ப்ளே பண்றதுல உலகத்திலே கிடையாது. நான் 61 தேசத்துக்கும் போய் ஆட்களை பார்த்துருக்கேன். ஆமா, உள்ள ஒன்று வச்சிருப்பான், வெளியே ஒன்று வச்சிருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் தன்னுடைய மனைவியை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போனார். அமெரிக்கா அந்த அம்மா முதல் தடவை பார்க்குறாங்க. சாப்பாடு மேஜையில் எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க. நம்ம பழக்கம் என்ன? வேண்டாங்க. உள்ள வேணுங்க, ஆனால் வெளியே வேண்டாங்க வேண்டாங்க. சரி, எப்படியோ இவர் சமாளிச்சுக்கிட்டாரு. சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப உயிர். அந்த வீட்டுக்காரமா டெசர்ட் எப்பவும் சாப்பிட்ட பிறகு டெசர்ட் கொடுப்பாங்கள்ல, ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு இவங்க இந்தியன் மாதிரி வேண்டாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போச்சு. அட பாவி, எடுத்துட்டு போறா பாரு. பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அப்படி தானே? வேண்டாம் 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 வேண்டாம். உள்ள ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று சொல்லுது. இதுக்கு பேர் தான் கபடம். வாங்க பிரதர், வந்தியா? ஐயா வாங்க ஐயா, எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணா எனக்கு எவ்வளோ பாக்கியம். இப்போ தான் டிவி ஆஃப் பண்ணியிருக்கேன், சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தது. வாங்க ஐயா, இந்த நேரம் டிவியில் கிளைமேக்ஸ் போகிற நேரம் வந்து தொலைஞ்சிட்டியே. நம்ம கதை அப்படி தானே? சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கிளைமேக்ஸில் போகுது. அந்த நேரம் ஐயர் கதவை தட்டா வாங்கதான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்தது பாக்கியம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள திட்டுவான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடக்கூடாது. We play a dual role. We live a dual life. வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டுருவோம். அதுதான் நம்மளை இந்த ஆண்டவரோடு கூட உறவு கொடுக்கறதுக்கு தடுக்கிற முதல். 2வது ஒரு வார்த்தை கற்பனை. நம்மளை மாதிரி கற்பனை பண்றதுக்கு யாருமே இல்லை. கல்யாணம் பண்ண போற பையன் தனக்கு வரப்போகிற மனைவியை குறித்து கற்பனை பண்ணுவான். எப்படி தெரியுமா? எனக்கு வரப்போற மனைவி நயன்தாரா மாதிரி இருக்கணும். ஆனா வர்றத யானைக்குட்டி மாதிரி வரும். அம்மா அப்பா பார்த்துட்டு இவன் நயன்தாரா மாதிரி கற்பனை பண்ணி அவளை பார்க்கும்போதெல்லாம் வந்து சேர்ந்தாளா எவ்வளோ தான் பெற்றாளோ இப்படி இவ்வளோ பெரிய சைஸில் அப்படி யோசித்தவங்க உண்டு இல்லை? ஆண்கள் அதிகம் காணும். உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பார்ல, we always imagine. Our imagination goes beyond our understanding or beyond our mind even. ஆமா, இந்த கற்பனையும் கபடமும் செய்யும் வேதனை. நான் உன்னை எதிர்பார்த்திருக்கும் போது இங்க இருந்து துபாய்க்கு ஊழிய வேலைக்கு போன நிறைய பேரை பார்த்திருக்கேன். நர்சஸ் சொல்லி கூப்பிட்டு போவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு கூப்பிட்டு போவாங்க. சவுதி அரேபியாவில் பார்த்துருக்கேன், உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், ஷேக்கையே நீ தான் ஆளுவன்லாம் சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இருந்து ஏஜென்ட்டு 3.5 லட்ச ரூபா செலவழிச்சுட்டு ஒரு ஆள் போனான். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய டெக்னீஷியனா, பிஇ பிடெக் டபுள் டிகிரி அழுதுகிட்டு வந்து ஜோம் பண்ணுங்கிறான். என்னன்னு கேட்டேன். தப்பி வந்திருக்கேன். எதுக்கு தப்பி வந்தேன்? அங்கிள் நான் பிஇ பிடெக் படிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு டிராவல் ஏஜென்ட் 3.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நான் அங்கே வந்து சிஓ ஆக்கிற ஒரு கம்பெனிக்கு சிஓ சீஃப் ஆப்ரேஷன் மேனேஜர் ஆக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தான். இங்கே வந்து சீஃப் ஆஃபீஸர் தான் இப்போ இருக்கேன். ஆனால் ஒட்டகம் ஆக்கிறேன். போகும்போது சீஃப் சிஓவா கற்பனை பண்ணி போனவர் அங்கே சிஓ தான். வனாந்திரத்தில் அவரை தவிர வேற யாருமே கிடையாது. வெறும் ஒட்டகம் மட்டும்தான் இருக்குது. பார்த்துருக்கேன் ஐயா. இங்கேருந்து நர்சஸை கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனால் 10 மடங்கு சம்பளம் கிடைக்கும். இங்கே கிடந்து நீங்கள் என்ன ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்றீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் தான் தெரியும். அங்கே ஒரு வீட்டில்
ஒரு சேக்குக்கு கை கால் வழங்கல, அதை பிடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். Because we dream a lot and that makes us to cry. அது நம்மளை அழ வைக்குது. அதனால தான் நான் எழுதினேன். அதுல இருந்து விடுதலை பண்ணா என்ன தெரியுமா? பைபிள்கிட்ட என்ன தெரியுமா ஆன்டிடோட்? அதற்கு என்ன தெரியுமா ஆண்டவருக்கு மருந்து கொடுக்கிறாரு? ஒண்ணே ஒண்ணுதான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம், பார்க்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் இங்க பெல்ல வாசிக்க சொல்றேன். அவர் பின்னால எல்லாரும் சொல்றீங்களா? கிறிஸ்துவனுடையவர்கள் சொல்லுங்க. தங்கள் மாம்சத்தையும். நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள் தானே? சந்தேகம் யாருக்கா இருக்கா? இல்லையா? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப பக்கத்துல கேளுங்க. இந்த டெஃபினிஷன் படி நீங்க கிறிஸ்டியனான்னு கேளுங்க. கேட்டு வச்சிருங்க. நான் இருக்கிறேன், உங்களை அடிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறேன். இந்த டெஃபினிஷன், தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அவங்க தான் கிறிஸ்தவங்கன்னா, பிரதர், மை டியர் சிஸ்டர், நீங்க இப்போ சர்டிஃபிகேட்ல என்ன எழுத போறீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் கலாட்டா பெயர் வழி உங்களை இன்னைக்கு ராத்திரி தூங்க விடுறதில்லன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால தான் எழுதினேன். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும் கல்வாரியின் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திட்டால் இயேசுவை காண்பிக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு கையை தூக்கி அலலியோ சொல்லாமா? வெரி குட். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும், பாடுங்கள். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும். நீங்க மறுபடியும் பாடுங்க பார்க்கலாம். கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும் கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. பாடுங்கள். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. இப்ப பிரச்சனை தெரிஞ்சிச்சு. நான் சிலுவையில் அவரோட அழையப்படணும் தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே நம்முடைய கண்கள்ல ஒரு பெரிய ஏக்கம் உண்டாகும். என்ன ஏக்கங்கிறத வாசிக்கட்டுமா? ஆண்டவருடைய கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதால. ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். பாட்டு போட்டு போட்டு கேட்டு நிறைய பேர் சொல்றதை கேட்கிறேன். ஆமா, நல்ல பாட்டு தான் அது. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை சார்ந்தது. தூக்கி எறியப்பட்ட என்னை நீங்க கண்டீங்கன்னு சொல்றது நல்லா இருக்குது. ஆனா அதோடு வசனம் நிறுத்தல. 2 நாளாகமம் 2 Chronicles 12th chapter verse 9. தம்மை பற்றி, நல்ல கவனிங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கேஜிஎஃப்லயும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. என்னது? அவருடைய வல்லமையை இந்த பூமி பார்க்கணும்னுட்டு அதை வெளிப்படுத்தக்கூட உத்தமமான இருதயம் ஒரு ஆள் இருந்தா போதும், அவருக்கு போதும்.
Let me tell it again. God is not looking for a big bunch. God looks for a man. திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன், காணோம். விண்ணப்பம் என்கிறவன் இல்லையோ என்று நானே அங்கலாய்த்து நானே அதில் மாட்டிக்கொண்டேன் என்று வேதம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. KGF முழுவதும் ஆண்டோடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. என்ன? என் வல்லமையை காண்பிக்கிறதுக்கு, என்னுடைய குணத்தை காண்பிக்கிறதுக்கு, என்னுடைய சுபாவத்தை காண்பிக்கிறதுக்கு, என்னுடைய சிந்தையை காண்பிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை உண்டோ? ஒரு பிள்ளை உண்டோ? ஒரு பிள்ளை உண்டோ? அதனால தான் அந்த கடைசி கவியை மட்டும் பாட வரோம். தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. கொஞ்சம் உணர்ந்து இந்த கவியை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆண்டவர், என் மனசு போராடுது, ஆனால் இருதயத்தில் மூடு நடக்கிறதுக்கு எனக்கு வாசியாக இருக்குது. இந்த உலகத்தின் இழுப்பிலிருந்து நான் விடுதலையாக்குறதுக்கு இந்த கடைசி கவியை மட்டும் நான் பாட போகிறேன். மீதி பாட்டை நீங்கள் யூடியூப்பில் அல்ல ஜெம்ஸ் வெப் டிவி, ஜெம்ஸ் மீடியா அந்த சேனலுக்கு போனீங்கன்னா அங்கே தேவை தேவைன்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் படித்துக்கொள்ளலாம். தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறது. மறுபடியும் சொல்லலாமா? தேடிடும் உம் கண்கள் என் மேல் படுகிறதே. பாடுங்கள். என்ன தேடி? தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே. தேய்ந்த உம் கால்கள் என் உள்ளத்தை முழுதும் நொறுக்கிடுதே. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையுதையா. உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. உலகத்தின் இழுப்பும் தானாய் மறையு. எல்லாரும் வலது கை தூக்கி உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. பெல் சொல்லும்போது சொன்னாரு, 53 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் என்னை பீகார் கூட்டும் போது நான் மாட்டேன்னு சொன்னேன். காரணம், எனக்கு 4 இளைய சகோதரிகள் இருந்தார். நான் ஒருத்தன் தான் பையன், மூத்த பையன். அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால மாட்டேன்னு சொன்னேன். சென்னையில் 6 மணி நேரம் 9 மணி நேரம் கம்பெனிக்கு வேலை செய்த பிறகு ஆண்டவருக்காக உழைச்சேன். ஒரு வாரத்துக்கு 800 பிள்ளைங்களை சந்தித்தேன். வாலிபர்களை கொண்டு போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணேன். அநேக பைபிள் ஸ்டடி எடுத்தேன். ராத்திரி முழுவதும் கடந்து ஜெபம் பண்ணோம். வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா அடுத்த நாள் 4 மணி வரைக்கும் அழுதோம். ஆண்டவர் அறியாதவர்களுக்காக. இங்கே தான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவர், அங்கே எதுக்கு கூப்பிடுறீர்னு சொல்லிட்டு நான் மாட்டேன்னு சொன்னேன். 3வது, ஒரு வார்த்தையும் ஹிந்தியில் தெரியாது, யாரையும் தெரியாது. ஏதோ ஒரு கல்லறை பூமிக்கு நீ அனுப்புகிறேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் இந்த சென்னையில் இருக்கிற பெயின் ஸ்கூலில் ஒரு கூட்டம் நடந்தது 1000 பேருக்கு. நான் கூட்டத்துக்கு போகலை, உணவு பரிமாறுகிறதுக்கு என்னுடைய சகோதரர்களோடு கூட 20 பேர் போயிருந்தோம். 2 நாள் சாப்பாடு கொடுத்தல டயர்டாகி ஒரு சின்ன கிரவுண்டில் நான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வாரத்தில் அக்டோபர் 13 ஜொலிக்கிற லெட்டர். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே, என்ன நடக்க போகுது? வேலையை ராஜினாமா செய்து விட்டு போ பீகாருக்கு. நான் சிரித்தேன். என் கம்பெனி என்ன விடாது. நான் இப்போ தான் புது ப்ராஜெக்ட் நான் ஒருத்தன் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் இன்ஜினியர் விட மாட்டார். அப்போ அந்த அழகான எழுத்துக்கள் மறைந்து 2 அழகான கண்களை பார்த்தேன். அந்த மாதிரி அழகான கண்களை நான் பார்க்கல. அதிலிருந்து
கண்ணீர் வடிஞ்சு என் மேலே சொட்டுன்னு விழுந்தது. ஒரு மனிதனிடத்தில் பேசுகிற விதமாய் சத்தத்தோடு கூட கேட்டேன், சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். மகனே, நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைடா. இந்த சத்தம் கேட்ட பிறகு என்னால் சும்மா இருக்க முடியல. தலகுப்புற விழுந்தேன். வேலையை 13ஆம் தேதி விட்டேன். அப்பா அம்மாட்ட போய் டாட்டா சொல்லிட்டு வந்தேன். அப்பா அம்மா அழுதாங்க. ஆனால் தேவ சித்தம் சொன்ன உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. வந்து ஆஃபீஸில் கணக்கெல்லாம் முடித்தேன். அக்டோபர் 19ஆம் தேதி பாதி தூரத்துக்கு தான் ரிசர்வேஷன் இருந்தது, மீதி தூரத்துக்கு இல்லை. நான் புறப்பட்டு போயிட்டேன். நான் அவர் கண் என் மேலே பட்டுன்னா அதுக்கு பிறகு என்னால் சும்மா இருக்க முடியல. நல்லா கவனிங்க. நாங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 150 பேரை கூட்டி வச்சு 21 நாள் 21 டீச்சர்ஸ் இங்கேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கணும்னு வச்சோம். அது எங்களுக்கு இடமே இல்லாதனால ஒருத்தர் தங்களுடைய வீட்டை, பெரிய வீட்டை திறந்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார். அதில் சம்மருங்கிறதுனால வெளியே பிள்ளைங்க படுத்துக்கிட்டாங்க. 121 பேரை கூட்டி வச்சு 150 பேரை கூட்டி வச்சு நாங்கள் 21 நாள் கிளாஸ் நடத்தும்போது அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் வீடை தந்துடுறோம், நாங்கள் வெளியே போகிறோம், ஆனால் எங்ககிட்ட ஒரு அல்சேஷன் டாக் இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்கன்னாங்க. நான் 150 பேர் பார்க்கறதுக்காட்டி இதைத்தான் பத்திரமா பாதுகாட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் கொஞ்சம் கவலையினமாக இருந்தேன். அது வெளியே போய் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆட்டுக்குட்டி வந்தோடனே அந்த 150 பேர் சொன்னாங்க, இன்னைக்கு பிரியாணி தான். ஆமாம். ஆனால் பின்னாலேயே துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டான். ரியலாக சொல்கிறேன். நான் ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னு எங்கள் நாய்க்கு சொல்லலை, அதுதான் போய் கவ்வி கூட்டிகிட்டு வந்துட்டு சொத்து போச்சு ஆட்டுக்குட்டி. என் பிள்ளைங்கள்லாம் ஐயோ நமக்கு இன்னைக்கு பிரியாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, ஆனால் அவன் நம்மளை பிரியாணி போட வந்துட்டான். அப்படி துப்பாக்கிகள் பல நேரங்கள் சந்தித்தவன் நான். ஆனால் என்னை பீகார்லேருந்து ஒரு சக்தியும் எடுத்துக்கொண்டு போக முடியல. ஏன்னா அவருடைய கண்ணீரை கண்டேன். நாங்கள் விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்களை வளர்க்குறோன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ராகா ப்ராஜெக்ட்னு அதுக்கு வச்சுருக்கோம். இப்போ 850 பிள்ளைகள் விபச்சாரிகளுக்கு பிறந்தவங்க, 15 தலைமுறையாக விபச்சாரிகளுக்கு பிறந்த அந்த பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ளே அதை 1000 ஆக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். நல்லா கவனிங்க. சில கிராமங்களில் கல்யாணத்தையே பார்த்ததில் 150 வருஷத்துக்கு பிறகு முதல் கல்யாணத்தை இப்போ தான் பார்த்தாங்க. போன வருஷம் 2 விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்க வேற கிராமத்தில் இருக்கவங்க நாங்கள் இணைச்சி திருமணம் நடத்தும் போது 150 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் கல்யாணமே பார்க்குறாங்க. எங்கேயோ மலையில் நடக்கிறது சொல்ல, நல்ல பிளெயின் பீகாரில் நடக்கிறது சொல்கிறேன். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, நான் சொல்கிறத கவனிங்க. அப்போ நான் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு திங்கட்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்தபோது அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு நாங்கள் சேஃப் ஹவுஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா சில பிள்ளைங்களை 7 வயசில் கல்கத்தாவில் கொண்டு விற்றுருவாங்க. அந்த பிள்ளைங்க அம்மா சில நேரங்களில் எனக்கு எங்கள் ஆளுங்களோட சண்டை போட முடியல, ஐயா என் பிள்ளையாவது விபச்சாரத்துலேருந்து காப்பாற்றுன்னு சொல்கிற பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கிறதுக்கு சேஃப் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சேஃப் ஹவுஸ்லேருந்து 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை கண்காணிக்கிற அதனுடைய தங்கச்சிமார், அண்ணே நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், அந்த பிள்ளைங்க அழுக நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அதுங்க அழுது என் முன்னாலே அழுது. நான் கேட்டேன், ஏம்மா சோறு சரியில்லையா? இல்லை அங்கிள், நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதில் அவ்வளோ நல்ல சாப்பாடு போடுறாங்க. ட்ரெஸ் சரியில்லையாடா? எங்களுக்கு யார் இப்படி வாங்கி கொடுத்ததில்லை, நீங்கள் எவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். பள்ளிக்கூடம் சரியில்லையா? வாத்தியார் அடிக்கிறாரா? இல்லை வாத்தியார்லாம் அடிக்கலை, நல்லா சொல்லி கொடுக்குறாரு. பள்ளிக்கூடம் நல்லா, ஏன்னா ஜெம்ஸ் ஸ்கூலில் தான் படிக்குது. 4வது கேட்டேன், உனக்கு அம்மா ஞாபகம் வந்துட்டா? இல்லை, இந்த ஆண்டி மாதிரி எங்களை மடியில் போட்டு தான் தூங்க வைக்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஒரு மிஷினரியா போகும்போது யூ கோ டு தட் லெவல். விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளைய மடியில் போட்டு யாரையா தூங்க வைப்பா? அவங்க செஞ்சாங்க. அப்போ நான் கேட்டேன் என்னன்னுட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என்ன செய்வாங்க. 5 வயசில் அவங்களுக்கு ப்ளூ ஃபில்ம்னுட்டு இந்த ஆபாச படங்கள் அனைத்தையும் போட்டு காமிப்பாங்க, அவங்க மைண்டை கெடுக்கிறதுக்கு. தாய் 7 வயசில் அவங்களுக்கு ட்ரக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு வெறி உண்டாகணுன்ட்டு 9 வயசில் அவங்கள விபச்சாரத்தில் விற்றுருவாங்க.
இந்த பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்து வச்ச பிள்ளைங்க. அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்தோம், ட்ரக்கு கொடுக்கல. அது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை உண்டாக்கிறதெல்லாம் அழுதுங்க. எனக்கு இருதயமே நொறுங்கின மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் நான் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டேன். சனிக்கிழமை வர்றேன். நைட்டு வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறா, டாடி ஒரு காரியம், 2 பிள்ளைங்க உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு சாப்பிடுங்கிறா. எனக்கு மறுபடியும் இந்த 2 பிள்ளைங்கள மாதிரி இன்னொரு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்களோன்னு பயம். நான் கேட்டேன், என்னன்னு? நீங்கள் தானே நம்ம சபையில் யாராவது சாட்சி சொல்லணும்னா உங்கள்கிட்ட முதல்ல சொல்லணும், அதுக்கு பிறகு தான் அவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சபையில் சாட்சி சொல்ல விட்டால் சிலர் பிரசங்கம் பண்ணுவான், சிலர் வேறு யாரையா திட்டுவான் சாட்சிங்கிற பேரில். அதனால எனக்கு பயம். அதனால தான் நான் இப்படி ஒரு முறையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிடும்போது ஒரு பிள்ளை அழுகுறா. பேர் பிரியங்கா அழுகுறா. ஒரு பிள்ளைக்கு 8 வயசு, இன்னொன்றுக்கு 7 வயசு. இவங்க 2 அழுகுறா. அவள் அழுகுறா, சிரிக்கிறா. அடுத்த பிள்ளை பேசாமல் நிற்கிறா, பார்த்துக்கிட்டே நிற்கிறா. நான் சொன்னேன், ஏம்மா பிரியங்கா, நீ அழு இல்லைன்னா சிரி, நான் சேர்ந்து சிரிக்கிறேன், அதுக்கு பிறகு அழுகிறேன். அவள் ஒரு 10 நிமிஷம் அப்படி அழுதுட்டு சிரிச்சுக்கிட்டே அழுகிறா. அங்கிள், நீங்கள் இல்லாத போது நான் 4 நாள் லீவ் எடுத்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போனேன். அப்படியா, சரி. அம்மாட்ட போகும்போது நம்ம அம்மா கூட இருக்கணும்னு தான் போனேன். அங்கே எங்கள் அம்மா இல்லை. என்னென்னு பக்கத்து வீட்டில் கேட்டேன். பக்கத்து வீட்டில் ஆண்டி சொன்னாங்க, உன் தம்பி ரொம்ப சோமலாமல் போயிட்டான், அதனால சஸ்ராம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படியா, சஸ்ராம் ஆஸ்பத்திரியில். அதுக்குள்ளே 2 மணி நேரம் நான் உட்கார்ந்துருந்து எங்கள் அம்மா வருவாங்கன்னுட்டு. ஆனால் எங்கள் அம்மா பிள்ளை செத்து போனான்ங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு 4 வயசு என் தம்பியை தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு ஓன்னு அழுதாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டாங்க, எல்லாரும் அழுகிறாங்க. அங்கிள், நான் சொன்னேன், மறுபடி சொல்லு. நான் போனேன் அங்கிள், எனக்கு ஞாபகம் வந்துட்டுல லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார்னுட்டு. அதனால ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அங்கே போய் இன்னும் 6 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் எல்லாரும் சுற்றி முழங்கால் போட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். என் தம்பி எந்திரிச்சு உட்காந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டான். நான் எழுப்பல, யாராச்சும் செத்தவங்களை கூப்பிட்டு வந்துட போறீங்க. விபச்சாரிக்கு பிறந்த 7 வயது பிரியங்கா 6 பிள்ளைகளோட விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகளாக சேர்ந்து இந்த தேவனை நோக்கி கூப்பிட்டு அதிசயங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் அவர் காட்டிடுவார். தம்முடைய வல்லமையை காண்பிக்கணும்னு விரும்புகிறாரு. உத்தம இதயத்தோடு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிற அந்த கண்கள் கேஜிஎஃப்ல சுத்தி வருது. இப்ப எல்லாரும் எழுந்து நின்று அந்த கவியை மட்டும் பாடின பிறகு நான் பிரசங்கத்துக்குள்ள போறப்ப எல்லாரும் எழுந்து நின்று கவியை மட்டும் பாடலாமா? தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறது, தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறது ஆண்டவரே. தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை நொறுக்கிடுதே, முழுசு நொடிக்கிறது. அதனால இப்ப மனசு போராட்டம் நின்று போய் இருதயம் துடிக்குது. உம்மோட நடந்துட இதயம் துடிக்குது. நான் உம்மோட நடக்க ஆரம்பிச்சோன்னா உலகம் தன்னாலே இழுத்துட்டு போயிடுது. அதனால உண்மை காண்பிக்க விரும்புகிறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தலோடு கூட பாட போகிறோம். தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறதே, தேடிடும் கண்கள் என் மேல் படுகிறதே, தேய்ந்த கால்கள் என் உள்ளத்தை முழுவதும் நொறுக்கிடுதே.
உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமே. நீங்க வந்தீங்களாங்கிறத காண்பிக்கிற ரெண்டு கையும் வைத்து உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமையா. மறுபடியுமாக உம்மை காண்பிக்க. மேலே பால்கனியில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பாடுங்கள். உம்மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோமையா. நின்றவண்ணமாக கைகளை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரமும் எங்களோட பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க ராஜா. உம்முடைய வல்லமையை காண்பிக்கிற பாத்திரங்களை தேடி திரிகிறவரே எங்களோடு பேசுங்க. உம்முடைய கண்கள் தேடி திரிகிறதே, நானும் அதில் இருக்கட்டும் ஆண்டவரே என்கிற நினைவோடு. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் தீரியா எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. அமைதியா உட்கார்ந்து. அவர் கேட்டீங்கன்னா காலை எப்பொழுதும் கேட்டால் 3:30 மணிக்குன்னு சொல்றாரு. ராத்திரி எப்பண்டா முடிகிறதுன்னா 3 மணிக்கு தான் ராத்திரி முடியுதான். அப்போ 3 மணி வரைக்கும் நான் பேசலான்னு சொல்கிறாரு. நீங்கள் போகும்போது நான் சமீபத்தில் என்னுடைய மேகசினில் எழுதின ஒரு ஆர்டிக்கிளை எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையினால் இதை இலவசமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். குடும்பத்துக்கு ஒன்றா வாங்கிட்டு போங்க. இதில் 20 விதமான சபையை குறித்து எழுதியிருக்கிறேன். நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்கன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்க. ஏன்னா அங்கே 300க்கு மேலே சபை இருக்குது இல்லையா? உங்கள் சபைக்கு எந்த 20ல் எந்த லிஸ்ட்டில் வர்றீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தேவன் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய மேகசினில் இந்த மாதத்தில் நாங்கள் எழுதினது. அதை ஒரு புக்லெட்டாக கொடுத்து இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், கேஜிஎஃப்பில் இருக்க மக்கள், பெங்களூரில் இருக்க மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக கொடுக்குறோம். இதை பற்றி பின்னால் ஏதாவது எழுதணுன்னா பின்னால் இருக்க அட்ரஸ்க்கு என்னை திட்டியும் எழுதலாம், கொட்டியும் எழுதலாம், இல்லை நீங்கள் மனம் திரும்பியும் எழுதலாம். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தில் நான் காத்து கிடந்த போது ஆண்டவர் சொன்னார், யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாய்? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஏன்னா நான் தினந்தோறும் பேசுகிறேன், காலையும் பேசுகிறேன், மாலையும் பேசுகிறேன். நாளைக்கு காலையில் பேசணும், நாளைக்கு சாயங்காலம் பேசணும், அதுக்கு பிறகு சீர்காழியில் பேசணும். எல்லா நாளும் கிட்டத்தட்ட 2 கூட்டத்தில் பேசுகிறேன். அப்படி இருக்கிற என்னை பார்த்து ஆண்டவர் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் ஒரு செய்தியை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நான் சொல்லுவது வழக்கம். நான் வெறும் போஸ்ட்மேன் தான். உங்களுக்கு போஸ்ட்மேன் சில நேரம் உள்ளுக்குள்ளே பேங்க் டிராஃப்ட் வச்சு கொண்டு வந்தானா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்களா? இல்லை போஸ்ட்மேன் உங்கள் பாட்டி செத்து போனாங்கன்னு சொல்லி லெட்டர் கொண்டு வந்தான்னா அவரை உதைப்பீங்களா? 2 செய்ய மாட்டீங்க இல்லை? ஆமாம், கொஞ்சவும் மாட்டீங்க, கெஞ்சவும் மாட்டீங்க. அதனால் நான் போஸ்ட்மேன் தான். வர்ற வசனம் உனக்கு வந்ததுன்னா யார் கொடுத்தாரோ அவரை பார்த்துக்குங்க. அவர் கொடுத்ததை உங்களுக்கு கொடுக்குறேன்.
வாசிக்கலாமா? இன்னைக்கு வாசிக்க முன்னெல்லாம் ஒரு சின்ன சம்பவத்தை, இன்னைக்கு காலையில் பேப்பரை வாசிக்கிறது வழக்கம். எனக்கு வேதத்தை வாசித்து விட்டு அன்றைய நாளின் நியூஸ் பேப்பரை பார்த்து அதை அடிப்படையாக கொண்டு ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தை பேப்பரிலே வாசித்தேன். என்ன போட்டிருந்தது? டெல்லி யூனிவர்சிட்டியில் படிக்கிற தன்னுடைய மகள், டிகிரி பண்ணுகிற தன்னுடைய மகள், ஒரே மகள், தகப்பனும் தாயும் நல்ல காசு வைத்திருக்கிறவர்கள், மகளை சந்தோஷமாகத்தான் வைத்திருந்தார்கள், சகல வசதிகளோடு கூட தான் வைத்திருந்தார்கள். ஆனால் அவளுடைய நடவடிக்கைகளிலே கொஞ்சத்தை அம்மாவும் அப்பாவும் கவனித்த போது அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. மகளை நம்புவதற்கு இஷ்டமில்லை. மகளிடத்தில் தாய் கேட்கிறார், நல்லா இருக்கிறியாமா? நல்லா இருக்கிறம்மா. உங்ககிட்ட நான் எப்படிம்மா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரே மகளுக்கு, செல்ல மகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்றீங்கம்மான்னு சொல்கிறா. அப்பா கேட்குறாரு, ஏம்மா நீ எப்பவும் போகிற, எப்போமாவது வார, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா, ரொம்ப மோசமாகிடுச்சு டெல்லி, எல்லா இடத்துலையும் கேங் ரேப் நடக்குதுடா, கூட்டாக பாலுறவு செய்து தகாத காரியங்கள் நடக்கிற, பயமாக இருக்குடா, நீ கொஞ்சம் பார்த்து நடமான்னு சொல்கிறாரு. அவ சொல்கிறா, டாடி உங்கள் மகளுக்கு தைரியம் இல்லையா? நான் சிங்கக்குட்டிக்கு பிறந்த சிங்கக்குட்டி, நீங்கள் என்னை பற்றிலாம் பயப்பட வேண்டான்னு சொல்கிறா. ஆனாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகள் மேலே நம்பிக்கை வரல. நல்லா கவனிங்க, நான் இன்றைக்கு காலையில் வாசித்த செய்தியை சொல்கிறேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே மகள், கல்லூரியில் படிக்கலாம். அதுவும் டெல்லி யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிறது குதிரை கொம்பு, அங்கே படிக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த மகளை குறித்து இவளுக்கு சந்தேகம் வந்தவுடனே அவங்க காசு வச்சிருந்ததுனால ஒரு உளவுத்துறை, அதாவது சிஐடி டிபார்ட்மெண்ட்டை ப்ரைவேட்டாக நடத்துகிற ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. என் பிள்ளைய எங்களுக்கு நம்ப முடியல, நீங்கள் அவள் எங்கே போகிறா எங்கே வர்றான்னு எங்களுக்கு செய்தி கொடுங்கன்னு சொன்ன போது 3 மாதங்கள், நன்றாக கவனிங்கள், 3 மாதங்கள் அந்த பிள்ளைய கண்காணிக்கிற ஒரு குழு அவளுக்கு தெரியாமல், தந்தை தான் காசு கொடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதபடி அவள் போகும்போது அவர்கள் 3 மாதத்திற்கு பிறகு தந்தையும் தாயும் கூப்பிட்டு சொன்ன காரியம் அதிர்ச்சி ஊட்டும் செய்தி. அது டிவியிலே வந்திருக்கிறது. நான் டிவி செய்தியை பார்க்கவில்லை, நான் பிரிண்ட் மீடியாவினுடைய செய்தியை சொல்கிறேன். என்ன வந்தது தெரியுமா? அந்த மகள் அவ்வப்போது பிராத்தல் என்று சொல்லப்படுகிற விபச்சாரிகள் தங்கியிருக்கிற இடத்திற்கு தன்னையும் விபச்சாரியாக மாற்றி பணம் வசூலிப்பதற்கு செல்கிறதை கண்டுபிடித்தார்கள். My dear parents, the world is so evil and wicked and wretched today. சொந்த மகள், ஒரே மகள், அன்பு காராட்டுகிறார்கள். ஆனால் அவளுடைய காரியத்தை பார்த்து தந்தையும் தாயும் அப்படியே உறைந்து போனார்கள். ஐயோ, நாம் பெத்த பிள்ளைய கூட நம்ப முடியாத ஒரு உலகம். சார், இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். அதைத்தான் எபேசியர்கள் நிருபத்தில் அங்கே பவுல் எழுதி காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதமில்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். நல்ல கவனிங்க. What was the condition? ஏனென்றால் அதை தொடர்ந்து வாசித்துருங்க, முடிச்சிருங்க. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று என்னுடைய பழைய காரியத்தை அல்லது பழைய வாழ்க்கையை குறிக்கும்படியாக புறஜாதியாரிலிருந்து இயேசுவுக்கு சொந்தமான மக்களை பார்த்து பவுல் எழுதுகிறார். முக்காலத்திலே நீங்கள் தேவனற்ற காட்லெஸ் ஜெனரேஷன்,
தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள். இன்னைக்கு மோடி, நம்முடைய பிரதம மந்திரி மோடி சொல்லியிருக்கிறாரு, டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் இந்த ட்ரம்ப, இவன் நான் எங்கேயோ ஆயில் வாங்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு 25 போடுவேன்னு சொன்னா இப்ப 50 டாரிஃப் போடுறான் பிரசன்ட். ரொம்ப நம்ப முடியும்னுட்டு குஜராத்தில் அவர் அகமதாபாத்துக்கு வரவழைச்சி அவர் ஊர்வலம் வரும்போது ஏழைகளெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சுவரை கட்டி அதெல்லாம் முடி மறைச்சு அமெரிக்காவில் போய் நான் அவருக்கு ஓட்டெல்லாம் வாங்கி கொடுக்குற ட்ரம்ப். இந்த ஹிந்தியில் எழுதுவாங்க, இஸ் பார்பி மோடி ஹே, இந்த தடவை மோடி தான் என்று எழுதி ஒட்டினேன். அதை மாதிரி அங்கே போய் சொன்னேன், இந்த தடவை ட்ரம்ப் தான். நான் பிரசங்கம் பண்ணதுனால ட்ரம்ப் தோத்து போயிட்டாரு. ஆனால் இந்த தடவை ஜெயிக்கட்டும்னு சொல்லி நானும் ரொம்ப முயற்சி எடுத்தேன். அந்த உயிருக்கு உயிரான நண்பரை நான் அப்படியே கட்டி பிடிச்சி எத்தனையோ தடவை அவரை கட்டி கட்டி பார்த்தேன். அந்த ஆள் இப்போ கட்டி ஆயிட்டானே. யாரைத்தான் நம்புவது? ஏழை நெஞ்சம். அரசியலையும் நம்ப முடியல, குடும்பத்திலையும் நம்ப முடியல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, உங்க புருஷனாவது உங்களை நம்புறாரா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீ யாருன்னு போட்டிருக்கு. அதில் ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். 31ஆவது அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளில் சாலமோன் எழுதி வச்சிருக்கான். அவன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு, 1000 புஞ்சாதி பார்த்த ஆளு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு எழுதியிருக்கான். அவன் என்ன எழுதியிருக்கான் வாசிங்க பார்க்கலாம். 11ஆவது வசனம், 31ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். அவள் புருஷனுடைய இருதயம், அவளுடைய புருஷனுடைய இதயம் அவளை நம்பும். எவளை நம்பும்? யாரோ சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரியை. ஹலோ, ஐ டோன்ட் நோ அபவுட் KGF. மூத்த போதகர் இருக்கிற அவரை கேட்டால் தெரியும். எத்தனை பேர் சின்ன வீடு வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல பிரதர்? சின்ன வீடு வச்சிருக்கவங்கலாம் அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். 1-2 கணக்குமே தூங்குறது அப்பதான் எந்திரிக்கும். புருஷ மேல நம்பிக்கை இல்லைங்கிற அளவுக்கு வந்து இது குணசாலியான ஸ்திரீ. அவளை குறித்து புருஷனுடைய இருதயம் நம்பும். இன்னைக்கு நாள் தப்பினாலும் புருஷனை பெஞ்சாதி கொண்டுட்டா, பெஞ்சாதிய புருஷன் கொண்டுட்டான்னு சொல்லி எல்லா நாளும் பேப்பர்ல வருது. இஸ் இட் நாட் ட்ரூ? என்ன நம்புங்கன்னு மற்றவங்க சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. நம்புறோம், இழுத்தாலே என்னவோ போட போறீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்களை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம எதெல்லாம் நம்புறோம்னு நான் பேசுனேன்னா இன்னைக்கு ராத்திரி முழுதும் உட்கார்ந்துருப்பீங்க. நான் எல்லாத்தையும் பேசாம கொஞ்சம் காரியத்தை மட்டும் கொடுத்து, கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள், கிறிஸ்து உடையவர்கள் என்று சொல்கிற நீங்கள், கிறிஸ்துவின் சபையில அங்கம் என்று சொல்கிற நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைக்கும்ங்கிறது காட்டி முடிச்சுடுறேன். எதுக்கு நம்பிக்கை வைக்கணும்னு காட்டி முடிச்சுடுறேன். வேகமாக பார்க்க போறோம். வாசிக்க, முதலாவது வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகங்கள் 20வது அதிகாரம். சங்கீத புஸ்தகங்கள் 20வது அதிகாரத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். 7வது 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலருக்கு காரு, வண்டி, ஆமா பெரிய வண்டி வச்சிருக்கிறாராம். ஆடி கார் வச்சிருக்காரு, BMW வச்சிருக்கிறாரு, ரோல்ஸ் ராய் வச்சிருக்கிறாரு. அதுல பெரிய பெருமை. யாராவது ஒரு சின்ன பையன் ABCD அந்த வண்டியில எழுதி பழகுனான்னு வைங்க, அவங்க பிள்ளையேன்னு வைங்க, பெரிய ஆடி கார் வாங்கி அப்படியே எல்லாரையும் அப்படி அவர் இறங்கும் போதே அப்படிதான் பார்ப்பார். ஏன்னா ஆடியிலிருந்து இறங்குது ஆடுனாதான் முடியும். அவங்க வீட்டு குட்டி பையில இப்ப கேஜிக்கு போயிருக்குது. அதுக்கு எங்கே பார்த்தாலும் செவரில் எழுதும், வண்டியில் எழுதும்.
உடனே அப்பா வாங்கிட்டு வந்தார் நல்ல பிளாக் போர்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கலர் பென்சில் எடுத்துட்டு வந்துரு. அவன் அப்பா பேர் ஐ லவ் யூ டேடின்னு தான் எழுதியிருக்கான். இவர் ஐ மட்டும்தான் பார்த்தாரு. பிடிச்சு டொம்மு டொம்மு டொம்மு. அவன் கேட்குறான், அடி வாங்கிட்டு சொல்கிறான், உங்களை அன்பு கூறுறது தப்புன்னு அடியா. நடந்தது சொல்கிறேன். ஐ லவ் யூ டேடி, எனக்கு ஆடிக்கார் வாங்கி நீ வீழ்த்திட்டு போறீங்கன்னு சொல்லி ஐ லவ் யூ டேடின்னு தான் எழுதுனேன். நீ அதுக்கு அடிக்கிறீங்கன்னா எனக்கு நான் நீ நேசிக்கிறேன்னு சொன்னது தப்புன்னு அடியும். அப்பா பார்க்குறாரு, ஆமாம் அப்படி அப்படிதான் இருக்குது. இல்லடா கண்ணா, 80 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேனே, அதனால நீ எழுதின பென்சிலில் இருக்கிறது கோடு விழுந்துட்டுடா. அவன் சொல்கிறான், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலையா, ஒரு க்ரீம் விற்கிறாங்களா, அதை தேய் மூஞ்சில் போட்டு தேய்க்கிற அதில் போட்டு தேய். வாண்டு தான், ஆனால் புத்தியுள்ள வாண்டு. இப்போ நான் கேட்குறேன், பெரிய ஹோம் தியேட்டருக்கு ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்தீங்க, உங்கள் பிள்ளை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இங்கே பேட்ஸ்மேனுங்கிறது இல்லை, பவுலராக மாறுறதுக்கு அடிச்சா டம் உடஞ்சிச்சு, என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காட்டின பிறகு உடைச்சிடக்கூடாதா? இப்போ தான்டா பெருசாக வாங்கியிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து இவ்வளோ பெருசு வாங்கியிருக்கீங்களான்னு சொல்கிறதுக்கு பிறகு விட்டுறக்கூடாதா? இப்போ ரதம் இல்லை, ஆனால் மற்ற எல்லாத்தின் மேலேயும் நமக்கு ஒரு பெரிய மேன்மை. பிராண்டட் ஷர்ட் போடுறாங்களாம். திருப்பூரில் ரோட்டில் போட்டு விற்கிற இதை வாங்கிட்டு சீல் குத்திக்கிடுறான். என்ன கம்பெனி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அதை குறித்து மேன்மை. நான் சாதாரண ஷர்ட்லாம் போடுறதில்ல பிரதர். ராஜீவ்காந்தி மாதிரி அவர் போடுற ஷர்ட் எவ்வளோ வெள்ள தெரியுமா? 3.5 லட்சம் ரூபா. அதே மாதிரி தான் போடுவேன். ஏன்னா அது வேலை போட்டால் வேர்க்கவே செய்யாது, பூவில் வச்சுருக்கும். அதான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறவர்கள் உண்டல்லவா? பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி மெல்ல கேளுங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகள். அப்படி மேன்மை பாராட்டினா பக்கத்தில் கையை விட்டுறாதீங்க. இப்போ வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டினா நீ முறிஞ்சு விடுவ. நான் ஒன்றும் சொல்லலை, அது வசனம் சொல்லுது. லிசன், I cannot boost myself because what I have. என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து நான் மேன்மை பாராட்ட கூடாது என்று வேதம் சொல்கிறது மாத்திரமல்ல, அவருடைய முடிவையும் காட்டி கொடுக்கிறது. முறிந்து விழுந்தார்கள். அதை குறித்து இன்னொரு வசனத்தில் கூட சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 44வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. 44வது அதிகாரத்தில் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் என்னுடைய வில்லையும் நம்பேன், என்னுடைய ஈட்டியும் நம்பேன். வாசிக்கலாம் 3வது வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அதை சொல்லிட்டு கீழே சொல்றான் 6வது வசனம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. சார் லிசன், சங்கீதக்காரனுடைய பெரிய உன்னதமான அனுபவம். என் கையில் இருக்கிறவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டவும் மாட்டேன், அவைகளை நம்பவும் மாட்டேன். ஐயா, நாங்க நம்பிக்கை இல்லாதவங்க தானே வாழ்கிறோம். எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையும் இல்லை, என் பிள்ளையை குறித்து நம்பிக்கை இல்லை. சிலர் கேட்டா சொல்லுவாங்க, பிள்ளை எப்படி படிக்கிறான்? நம்பிக்கையே இல்லை பிரதர், பாஸ் பண்ணுவானான். 30 வயசான பெண்ணை கை வீட்டில் வச்சுக்கோங்க சொல்ல, என்ன உங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? நம்பிக்கையே வரமாட்டேங்க. வர்றவன்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடறான். கோணையா இருக்குங்கிறான், கருப்பா இருக்குங்கிறான், இல்லைன்னா மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்குங்கிறான். நம்பிக்கையே இல்லை. இது இந்த உலகத்துக்குரியதுக்கே நம்ப முடியல, பரத்துக்குரியதற்கு நம்புவதற்கு நான் இல்லை நம்ப முடியுமோ?
ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை குறித்து சொல்கிறார், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. இன்னைக்கு வாழ்க்கையில தடுமாடி கொண்டிருக்கிறீர்களா? எதுலையுமே பிடிப்பில்லை பிரதர்ன்னு சொல்றீங்களா? எதுலையுமே பிடிப்பில்லைன்னு சொல்றீங்களா? நீங்க உங்க வழி எங்க போறதுன்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்களா? யாரை நம்புறதுன்னு தெரியல. வீட்டில் நம்புறதா, வெளியில நம்புறதா, அரசாங்கத்தை நம்புறதான்னு தெரியாம தடுமாடி கொண்டிருக்கிறீர்களா? ஒரு அருமையான பாடல், பழைய பாடல் தெரிந்தால் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடலாம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டி, பதறினேன் நீர் என்னை பார்த்தி, கலங்கினேன் நீர் என்னை கண்டி, பதறினேன் நீர் என்னை பார்த்தி, கல்வாரி அன்பை நான் கண்டேன், பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரி என் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ, என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக வருவேனே என்றீ, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக வருவேனே என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது என்று ஆண்டவர் சொல்லும் போது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது, அதை கண்டுபிடிக்கும் அளவும் until he found that, அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. என்னுடைய பாதை சரியில்லை, நம்பிக்கையில் அங்க ஓடுறேன், எம்எல்ஏ பிடிச்சா கிடைக்கும், எம்பி பிடிச்சா கிடைக்கும் சொல்றேன், வார்டு கவுன்சிலர் கூட பார்க்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கிறேன்னு சொல்றேன், நடக்கல, மோதுறேன், திரியிறேன், தமிழ் அதுக்கு சொன்னா திரியிறேன். நான் நடந்த பாதையெல்லாம் பின்னால என் கால் அடிப்படத்தையே பார்த்து, பொல்லாத வழியில நடந்த என்னுடைய கால்நடை தடயத்தை பார்த்து ஒரு சத்தம் கேட்காதா? என்ன ஆடு கூப்பிடாதா? அதனுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன் நான் என்று அலைகிற நேசரை நீ கண்டிருக்கிறாயோ? ஒரு சின்ன மெல்லிய சத்தம் கேட்குது, இங்க இருந்தா வந்ததா? இன்னொரு தடவை கேட்கட்டுமா? அதான் வர முடியலையா? மாட்டிக்கிட்டுதான்.
முச்சொடியில புதர்ல மாட்டிக்கிடுச்சா. Let me listen again. பயமா இருக்குது, ஓனாய் வந்துருமோன்னு நாட்டுக்கு. ராத்திரி ஆகுது, இனி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கரடி நிறைஞ்ச காடு. உன்னுடைய மெல்லிய சத்தத்தையும் உன்னுடைய சின்ன புலம்பலையும் என்ன ஏதும் சொல்கிறது, அவருடைய பெருமூச்சையும் கேட்டு இறங்கினேன். ஜபம் பண்ண கூட ஜலம் இல்லாம போயிடுச்சு பிரதர், நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. I don't have strength to pray even. கேட்டு நானும் நீங்களும் இருந்தா நினைச்சோம், பகல் முழுதும் நான் சாப்பிடாம கொள்ளாம நீ மேய்ச்சதும் கண்ணாதுன்னுட்டு நீ தேடி வேற கண்டுபிடிக்கணுமா? போட்டு டொம்மு டொம்முன்னால போட்டு ஒரு கயிறு வச்சு கட்டி கரன்னு இழுத்து வந்திருப்பேன். இதுன்னா ஐயரமாட்ட ஐயரையெல்லாம் கேட்கலாம். ஒரு மெம்பர் உங்க சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறார், தேடி கண்டுபிடிச்சி வராலன்னா என்னையா செய்வீங்க? எனக்கு தெரியாது. நான் ஒரு ஐயரை சொல்றேன், எங்க ஊர்ல நீ சந்தா கட்டல, அதனால நீ எனக்கு ஓட்டு போட முடியாது. இதான் சந்தா கட்டல ஓட்டு போட முடியாதான். அட ஏண்டா வரலன்னு கேட்கல. எங்க மிஷினரி பிள்ளை ஒருத்தர் பாகல்பூர்னு ஒரு இடத்துல மிஷினரியா வச்சிருந்தோம். இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரரா இருந்தவர். ஆண்டவர் என்னை அழைக்கிறான்னு தூக்கி தூர போட்டுட்டு வேலைய 2 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வட இந்தியாவுக்கு வந்தாரு. மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு பாகல்பூர்ல வச்சிருந்தோம். பாகல்பூர்ல வச்சிருக்கும் போது அவருடைய மூத்த மகன், அவளுக்கு ஒரு தங்கச்சி, மூத்த மகன் கீழே இருந்து செத்துக்கிட்டே வந்தது. அது ஒரு வியாதி. எனக்கு தெரியாது, என் டாக்டர்னு சொன்னாங்க. தயவு செய்து பண்ணுங்க, என் மகா தான் டாக்டர், என் மருமகனும் டாக்டரேட் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் முடிச்சிருக்கு, நிறைய அடிக்கிறாரு. நான் வெறும் கம்பவுண்டர் தானும் இல்லை. எனக்கு ஒரு பேராசெட்டமல் பேரை காட்டிலாம் அடுத்த பேர் தெரியாது. இனி என் டாக்டர்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. சாதாரண பிரதர்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா தம்பின்னு சொல்லுங்க. that I love that. நல்லா கவனிங்க. அவருக்கு கீழே இருந்தே செத்துக்கிட்டு வந்தது ஒவ்வொரு பாகமா. ஆனா அவனுக்கு 22 வயசானாலும் அவங்க அப்பாவுக்கு ஊழியத்தில் கம்ப்யூட்டர் அவனுக்கு தெரியும். கம்ப்யூட்டர்ல நிறைய காரியங்கள் எடுத்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுக்கு அவங்க அப்பா ஒரு சின்ன மாருதி வேன் வச்சிருந்தாரு. அதுல போட்டு காமிக்கிறதுக்கு இவன் தான் ரெடி பண்ணுவான். ஒவ்வொரு சின்ன சின்ன கதையும் அவன் அனிமேஷன் பண்ணி அவன் கொடுப்பான். நான் திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். பாகல்பூர்ல பெரிய கிரேவியார்டு இருக்குது. ஆங்கிலேயர்கள் விட்டு போன ஒரு கிரேவியார்டு இருக்குது. அதுக்கு காம்பவுண்ட் வால் தானும் இல்லை. அதில் பிரஜாதியார்கள் மாடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றதவன் உண்மைன்னா நீங்க வந்து பார்க்கலாம் பாகல்பூர்ல. அப்போ அங்க இருந்த பிஷப் ஐயா, பேரே சொல்றேன், எனக்கு அவர் ஃப்ரெண்டு பிலிப் மராண்டி, போய் ஐயா பிள்ளை இறந்துட்டுயா, புதைக்கணுயா. ஐயரை கூப்பிட்டு சொல்றாரு, பாரு ரெக்கார்டெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. மிஷினரியா இன்ஜினியரிங் காலேஜ் விட்டுட்டு தெரு தெருவா அலைஞ்சு ஆண்டவரே இயேசுவை சொல்லி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து அப்படியாவது வரமாட்டாங்களான்னு சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருந்த அவருக்கு உறுதுணையாக இருந்த 22 வயது வாலிபன் மரித்து போனான். அவர் குட்டி ஐயர் சொன்னார், 20,000 கொண்டாந்தாதான் குழி தோண்டலாம். மிஷினரிட்ட 20,000 இருந்ததுன்னா அதுக்கு கஷ்டம். ஆனால் இல்லை, நோ மணி. எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே உங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு நீங்கள் மீட்டிங் விட்டு வரமாட்டீங்க, உங்கள் பிள்ளையே புறக்கே வரல, உங்களை கூப்பிடலை. ஆனால் அங்கே எனக்கு கையில் காசு இல்லை. நான் பாட்னால இருக்கிற என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பெஞ்சமீனுங்கிற ஒரு இன்னொரு மிஷினரியை பார்த்து, எப்பா பிள்ளைய புதைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, 20,000 கேட்குறாங்கப்பா. மோட்டர் சைக்கிள்லையே 300 கிலோமீட்டர் போய் 20,000 கேட்டு நம்பர் தான் புதைக்க விட்டாங்க ஐயா. நம்முடைய சட்டங்கள் நம்ம கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு பதிலாக நம்மளை தடுத்து நிறுத்தி விட்டுகிறது. தான் சபையை குறை சொல்ல, நடந்தது எங்களுக்கு நடக்கிறத சொல்றோம். I'm telling you the fact. You can check with Bishop Philip Marandi. I can give you the phone number. ஆனா என் மேய்ப்பர்
ஒரு ஆடு காணாம போச்சுன்னு தூக்கி தோல்ல போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து எண்ணெய் பூசி அதை பக்கத்துல வாங்க 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 இது காணாம போச்சு கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. What a joy to find one sinner. பரலோகத்தை திருப்திப்படுத்த நினைக்கிறீங்களா? பரலோகம் சந்தோஷப்பட்டு களி கூறணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 1000 காரியத்தை செய்யுங்க, ஒன்னும் செல்லாது. No. But if you bring one person, my Bible says, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். மற்ற மார்க்கத்தால் அவங்க தேவனை பிரியப்படுத்தணும் மொட்டை போடுறதுக்கு போறாங்க, கோடி பணங்களை செலுத்த போறாங்க. அமிதாப் பச்சனே 55 லட்சம் கொண்டு கொடுக்கிறாரு. ஹலோ, எங்க ஊருக்கு வாங்க, பிப்ரவரி மாதத்துல 66 கோடி. அதுல மிதிப்பெட்டி செத்தவங்க 200 பேரு. ரயில்வே ஸ்டேஷன்ல மிதிப்பெட்டி செத்தவன் 100 பேரு. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல அடிபிடி சண்டை. அப்படியாவது போய் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதான்னு அலகாபாத்துக்கு போனாங்களே பிப்ரவரி மாதத்தில், அவங்களுக்கு செய்தியில பார்க்கலையா? இந்த நாட்டில் 66,000 பேருக்கு இயேசு என்றால் தெரியாது, பாவ மன்னிப்பை அவர்களுக்கு தெரியாது, ரட்சிப்பை அறிவிக்கிறவருக்கு தெரியாது. மறுபடியுமாக 2வது கவியை மட்டும் அந்த பாட்டில் பாடுற என்னோடு கூட சேர்ந்து கண்ணை மூடி உங்களுக்கு அது தெரியணும். என் காயம் பார்த்துடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். ஒரு நேரம் ஒரு கண்ணை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கொஞ்சம் பார்க்கலாம். உன் இல்லத்துல காயம் இருக்குது, யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, காயம் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்கல, காயம் இருக்குது. அந்த காயத்தை பார்த்து உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டிக்கிறவரும் நீ அவருக்கு சொந்தமாகிறதுக்கு விட்டு கொடுக்காததினால், ரட்சிக்கப்படாததினால கையை நீட்டி சொல்ற, என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ. நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. இதுவரைக்கும் கல்வாரின் அன்பை நீ ருசிக்காம இருந்தனா, இந்த நாளிலே உன்னை புதுப்பிப்பதற்காகத்தான் இந்த ரிவைவல் கேதரிங்கை திருச்சபை எங்களோடு கூட இணைந்து செயல்படுத்தி இருக்கிறது. You must be revived, rebirth. மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடணும் தான் இந்த கூட்டத்தை பெரிய பாரத்தோடு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. Don't miss this opportunity. உன்னை மாத்திரம் இல்லை, உன் குடும்பத்தார, உன் ஊரார, உன் தேசத்தார நீ தேட வேண்டியது பொறுப்பு. சரி, சிலரை கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோபு என்கிற பெரிய ஐஸ்வர்யவான், பைபிளிலே முதலாவது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் தான். ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்னதாகவே எழுதப்பட்டது. ஏனென்றா மோசே தான் நியாயப்பிரமாணம் கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னதாகவே வாழ்ந்த யோபுவினால அவனுடைய புஸ்தகம் எழுதப்பட்டதுனால நியாயப்பிரமாணங்கிற ஒரு வார்த்தை கூட யோபுவின் புஸ்தகத்தில் இருக்காது. They had little knowledge about God, very கொஞ்ச knowledge. இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா பூரண அறிவு உண்டாயிருக்குது, அவனுக்கு இல்ல. அந்த நாள்ல அவர் என்ன எழுதினாருங்கிறத எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் காட்டுறேன், வாசிக்கலாம்.
31வது அதிகாரம் 31st chapter of Job 24 இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தியை பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்திக் கொண்டதும் நான் என்னன்னு தெரியுமில, நாமே சில பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், ஆம்பளை பிள்ளைய பார்த்துட்டா அப்படின்பா. அது ஒரு ஆவி, கெட்ட ஆவி அப்படின்பா. கொஞ்சம் நல்லா பாடிடக்கூடாது. எத்தனை பேர் கெட்டு போனான்னு தெரியுமா? ஃப்ளையிங் கிஸ்லேயே ஃப்ளை ஆயிட்டான். ஆனா இவர் அப்படிலாம் இல்லை. அவர் மற்றவங்களெல்லாம் பார்த்து முத்த மாட்டார், தண்ணியை முத்தி விட. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்றாங்க. கண்ணாடி முன்னால நீங்க நின்று பண்ற சேட்டை அவ்வளோ அவருக்கு தெரியுது. சில லேடிஸ் என்னதான் இருந்தாலும் எனக்கு சுருட்டு முடிய கத்துடுது. சுருட்டி முன்னால போட்டு வான்னு அழிக்கணும்ல, அதுக்காக முன்னால போட்டு விடுவாங்க. ஹலோ, தன்னைத்தானே பாராட்டி கொள்றது எங்க தெரியுமா அதிகம் நடக்கும்? மிரர் முன்னால் தான். பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, எத்தனை தடவை கண்ணாடி பார்க்குறீங்க ஒரு நாளில்? ஏன்னா பாரதம் சொல்லுது, கண்ணாடியை பார்த்துட்டு அந்த பக்கம் போனோன்னு மறந்துடுதான், மறுபடியும் வந்து பல்லில் கரக்கு, இந்த சட்டையில் கொஞ்சம் இருக்கு அப்படியே. அப்பா கண்ணாடிக்கு வாய் இருந்தாலும் ஆளும். ஏன்னா நம்மளையே முத்திக்கொள்ற. கலர் சரியில்லை தான், ஆனால் மூக்கு மொழியுமா இருக்கல்ல. என் கண்ணை பார்த்தே சொல்றாங்களே மான்விழி, என் வார்த்தையை பார்த்தே சொல்றாங்களே தேன் மொழி. ரோட்ல போறவன் சும்மா ஏதோ ஒரு சினிமா பாட்டா தேனையும் மானையும் சேர்த்து பேசினா எனக்காக பாடுறான் பாரு. அம்மா உங்களைத்தான் சொல்றேன். லிசன். தங்கத்தை பார்த்து, தங்கமே தங்கம் நீ தான் என் ஆதரவு. நீங்க நான்லாம் சொல்லலைங்க. கல்யாணம் பேச்சு நடக்கும்போது சொல்லுவாங்க, போடுறதே போடுறீங்க, ஒரு 50 பவுனா போடுங்க, 50 பவுனா போடுங்க. அது உங்க ஊரை பற்றி எனக்கு தெரியல. எங்க திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆட்கிட்ட தான் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க 1 கிலோ போடுவீங்களா 1.5 கிலோ போடுவீங்களா? நான் ஒரு வீட்டில் நேரடியாக கேட்டுட்டேன், எதுக்கு 1/2 கிலோ 1 கிலோங்கிறீங்க? பிரதர், ஏதாவது நடந்து போச்சுன்னா அதை வித்தாது சாப்பிட்டுடுவாங்கல்ல, அதை வித்தாது சாப்பிட்டுடுவாங்களாம். அதனால சிலர் புருஷன் சாகக்கூடாதுன்னு கயிறு மாதிரி தாலி கொடி போட்டிருக்கான், கயிறு சைஸ்ல. நீங்கெல்லாம் பார்க்கறது இல்லையோ? எங்க ஊருக்கு அதுதான் கிடையாது. எங்க ஊர்ல தங்கம் போட்டாலே எம்பி ஆனாலும் பிடிச்சி இழுத்து அடுத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு வரைக்கும் டெல்லி போலீஸ் கண்டுபிடிக்கல, தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர் எம்பி இந்த அம்மா நாங்கள் தங்க நாட்டில் இருந்து வந்திருக்கோம்னு போயிட்டு போச்சுது, அவன் அழகாக எடுத்துட்டு போயிட்டான். பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, எம்பி தங்கத்தையே காப்பாற்ற முடியாத மோடி அரசாங்கம் உன் தங்கத்தையா காப்பாற்ற போகுது? தங்கமே தங்கம். சிலர் மாமனார் வீட்டுக்கு முதல்ல போகும்போது மாமனார் வந்து அவருக்கு மைனர் செயின் போட்டு கொடுணுமா. என்ன செயின்? எங்க ஊர்ல சொல்ற பேர் சொல்றேன், மைனர் செயின். மாமனார் போடுற, நீ இங்க மேஜர் ஆகல, மைனராக தான் வந்திருக்க, சண்டை அடங்கி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறாரு. என் பெஞ்சாதி என் மகா உன்னை அடிச்சு நொறுக்குவா, நீ மைனர் தான் போடுறதுக்காக மைனர் செயின் போட்டிருக்கவங்களாம் அல்ல இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். மறைக்கிறான், பெட்டனை போடுறான்.
மைனர் செயின் போட்டவனா 4 பட்டனை திறந்துட்டு காட்டுவான், எல்லாருக்கும் போட்டுக்காரன் மைனர். நீ உலகத்துக்கு நீ மைனர் என்னடா காட்டுற? உங்க மாமனாரே தான் சொல்லிட்டாருடா நீ ஏஜுக்கே வரலன்னுட்டு. இதுல வேற சில பிரசங்கியார்கள் அங்க மாட்டி இங்க மாட்டி அங்க மாட்டி இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தங்கத்தை தன் ஆதரவென்றும் பொன்னினால் மயக்கப்பட்டு தன்னையே மத்திக் கொள்கிறவனை என்ன எழுதியிருக்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஆஸ்தியை பெரிதென்றும் என் ஆஸ்தியை பெரிதென்றும் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். 28வது வசனம். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க. பிரதர், மை டியர் சிஸ்டர், இதுவும், அதுக்கு மற்றதெல்லாம் இருக்குது நியாய தீர்ப்புக்கு, அது நீ பண்ண அட்டகாசம். இது ஒன்னியே முத்திக்கிட்டிய, அதுவும் நியாயாதிபதியாக ஆண்டவர் வரும்போது விசாரிக்கப்படும். மறந்துராத. வேதம் எழுதப்படுவதற்கு முன்னதாகவே பக்தன் யோபு எழுதி வைத்திருக்கிறான். நான் இத்தனை இருந்தும் வாழல, அப்படி இத்தனை எனக்கு இருந்தது வாழல, 3000 ஒட்டகம் இருந்தது வாழல, 8000 ஆடு இருந்தது வாழல. My heart is not attached by them. I am detached by the world. நான் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவன். இந்த பாட்டு தெரிஞ்சா என் கூட ஒரு கவியை மட்டும் பாடுறீங்களா? நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன். இவ்வளவு பெரிய பொய்யை இவ்வளவு பெரிய சபையில, அது அகஸ்டின் ஜெபக்குமார் நிக்கிற சபையில செய்யற பாட்டு வேற, இதுல வேற. எனக்கென்றும் ஒருவும் இல்ல, பக்கத்து வீட்டு காரணையும் ஆட்டை போட்டு அவன் நிலத்தை எடுத்துக்கொண்ட எனக்கென்றும் ஒருவும் இல்ல. ஆட்டையை போடுற உனக்கு எதுவும் இல்லைன்னு பாட்டு வேற. நான் பாடலாம் ஐயா, என் மகா இருக்கிறாரு, மருமக இருக்கிறாரு, என் பேர பிள்ளைங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. உங்க தாத்தாட்ட என்ன இருக்குடா? போட்டிருக்க சட்டை போட்டாலே நல்லது. நான் சொல்லியிருக்கேன், எங்க வீட்டில் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துட்டு போகலாம், என் மனைவியை தவிர. You can come and take anything. என் கூட வேலை செய்யறவங்களா இருக்காங்க, இந்த 35 வருஷமா இருக்காரு, கேளுங்க. திடீர்னு மேடையில் இருந்த பொருள் காணாமல் போயிருக்கும். நான் கேட்பேன், எங்கம்மா மேல? நீங்க தான் சொல்லிக்க, எவன் வந்தாலும் எடுத்துட்டு போகணுட்டு எடுத்துட்டு போயிருப்பான். நான் இருக்கிற வீடு நான் கட்டினதுனாலும் வாடகை கொடுக்குறேயா. நான் உபயோகப்படுத்துகிற எலக்ட்ரிசிட்டிக்கு வாடகை கொடுக்குறேன். எனக்கு ஜெம்ஸ் சம்பளம் கொடுக்காது. டாக்டர் சேம கேட்டு பாருங்க, எனக்கு சபையும் சம்பந்தம் கொடுக்கல, சங்கமும் சம்பளம் கொடுக்கல, எல்ஐசி இல்லை, ப்ராவிடன்ட் ஃபண்ட் இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, எல்லாமே இயேசு. 53 வருஷம் உயிரோடு தான் இருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைங்க பிறந்தாங்க, 4 பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறேன், பிள்ளைங்களா இருக்கிறாங்க, குறையில்லையா? எல்லாரும் நல்லா தான் படிச்சிருக்காங்க. என் வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்னு கொடுக்குற காணிக்கை தவிர வேற ஒன்று நான் செலவழிச்சதில்லை. வெளிநாட்டில் போய் $1 தொட்டதில்லை. நான் ஏர்போர்ட்டில் கூட ஒரு கொக்கோ கோலா குடிப்பேன்னா என்கிட்ட காசு இருந்தால் குடிப்பேன், இல்லைனா குடிக்கல. எப்படி தெரியுமா? எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். மறுபடியும், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன்.
இழந்து விட்டேன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், என் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்ட, அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களா? நம்மளுக்கு ஒரு ஜனாதிபதி இருந்தாங்க, பிரதிபா பட்டேல்ன்ட்டு. ராஷ்டிரபதியா இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது சிலருக்கு. அவங்களுக்கு வரும்போது, ராஷ்டிரபதி பவனுக்கு வரும்போது சின்ன ஒரு குட்டி யானை அந்த வண்டியில் கொஞ்சம் பொருளை எடுத்துகிட்டு வந்தாங்க. ரிட்டையர்ட் ஆகி அல்லது டேம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகும்போது 36 ட்ரக்கு போச்சு. இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் திரும்ப கொடுக்க வேண்டியதாகி போச்சு. ஆனால் அப்துல் கலாம் போகும்போது 2 சூட்கேஸ் கொண்டு போனார். வரும்போது 2 சூட்கேஸையும் வெளியே வச்சு, தோட்டக்காரன் ஒருத்தன், அது ஒரு பெரிய கதை. அவனை வேலையிலேருந்து விலைக்கு வச்சிருந்தார். கடைசியில் தோட்டக்காரனை வச்சிருந்தார். அவனை வச்சுனார், டேய் பைப்பு தண்ணி எடுத்துக்கொண்டு இந்த சூட்கேஸ் மேலே அடிடா, இங்கேருந்து நான் ஒரு தூசி கூட கொண்டு போக விரும்பலன்ட்டு. பக்கத்தில் நம்ம சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்களா? இதுதானே பெரிய பிரச்சனை. அவர் கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சாரு, ஆனா கிறிஸ்தவர் அல்ல. சொல்லுங்க, இப்ப முகத்தை பார்த்து சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்தவர் அல்லாதவரே உலகம் ஒட்டக்கூடாதுன்னு வாழ்ந்த போது நீ உலகத்திலேயே ரிவெட்டு போட்டு அடிச்சிருக்கிய. அப்ப நீங்க நான் கேட்குறீங்க, ஒண்ணுமே இருக்கக்கூடாதோ, உங்களுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாதோ? நான் சொல்றேன், காட்டி கொடுத்து தான் போவேன். நீங்க தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்க போறோம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நீ ஐஸ்வர்யம் வச்சிருக்கலாம், ஆனா இருமாப்பான சிந்தை உள்ளவராய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இதுதான் இந்த ப்ராஸ்பெரிட்டி தியரி பேசுறவங்க பேசுறது. தேவன் நமக்கு சம்பூர்ண அனுபவி கொடுத்திருக்காரு, ஆனா அங்க கமா போட்டிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா கொழுப்பு அடைக்குது. இந்த ப்ராஸ்பெரிட்டி தியரி ப்ரீச் பண்ற எல்லாரும் அப்படித்தான். நமக்கு எல்லாம் சம்பூர்ணமா கொடுத்திருக்காரு, ஜீவன் உள்ள தேவன் நமக்கு அனுபவிக்க கொடுத்திருக்காரு. நாம் அனுபவிப்பதற்கும் சகலத நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அதோட நிறுத்தி, அது கமா போட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நன்மை செய்யவும். நல்லா கவனிங்க, எதுக்கு தெரியுமா காசு கொடுத்தாரு? நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். அதுவும் அங்கே முடியல. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக, இந்த காலம் இல்ல, அந்த காலம், வரப்போகிற அந்த காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. Paul commanded Timothy, go and command. என்னத்தை கட்டளையிடு? உன் கையில காசு இருந்துன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற மாதிரி. பரலோகத்தில் தான், தங்கத்தில் தானே ரோடு போட்டிருக்குது. தங்கம் போகாது, வெள்ளி உதவாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது. அதையும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் பரலோகத்தில் போறதுக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அங்கே எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். என்ன நடக்க போதான் வர்ற நாட்கள்ல.
19வது வசனம், 7வது அதிகாரம் 49வது வசனம். எசேக்கியேல் 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். ஹலோ, தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். ஆமா, தங்கமே தங்கம்னு சொன்னாங்களே, அது வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, ஏன் கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை. போதும். A time is coming, people will throw the gold on the street. லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற அமெரிக்காவினுடைய மேற்கு மாகாணங்கள்ல பல நாளா தீ எரிஞ்சது. நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய சினிமா ஸ்டார், ஏன் இந்த வைஸ் பிரசிடெண்டா இருந்து அதுக்கு பிறகு தேர்தலில் தோத்து போன கமலா ஹாரிஸ் வீடு எரிஞ்சு போச்சு. ஒரு ஆளுடைய வீடு 400 மில்லியன், ஒரு மில்லியனுக்கு 8.5 கோடி, 400 மில்லியன் வீடு வச்சிருந்தான் ஒரு ஆளு, எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு என்னெல்லாமோ கொஞ்சம் அணைச்சு பார்த்தாங்க, ஒன்றும் அணைய மாட்டேன்ட்டு. கடைசியில் அணைஞ்ச பிறகு இந்த 400 மில்லியன்ல வீடு கட்டியிருந்தானே அந்த ஆள் உள்ள போய் பார்த்துட்டு அங்க பொண்ணு செதறி கிடந்தது, காலை விட்டு இப்படி எரிகிறான். ஒரு நாள ஒரு பிரயோஜனம் இருந்துதான். நீங்க லாஸ் ஏஞ்சலஸ்க்கு நான் போயிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் அமெரிக்காவுக்கு போனேன். அங்க இருக்கிற வாய்மொழியில கேட்டேன். வீட்டை பார்த்துட்டு சிலர் அப்படியே பைத்தியக்கார மாதிரி நின்னான். 32,200 கோடியில வீடு கட்டவன் பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, இன்சூரன்ஸ்காரன் உங்களுக்கு எதுவும் தரமாட்டானா? ஒரு நிருபர் கேட்கிறாரு. அவன் எனக்கு 200 கோடி தான் தருவாங்கிறான். எனக்கு எரிஞ்சு போறது 3,200 கோடி. அது எனக்கு நாக்கு வலிக்க கூட ஆகாது. Listen sir, where is your trust? ஆண்டவர் சொன்னார், இங்க நீ சேர்த்து வச்சின்னா பூச்சி அரிக்கும், திருடன் திருடிட்டு போயிடுவான், கண்ணமிட்டு திருடுவான், சும்மா திருட மாட்டான். ஏடிஎம் மிஷினே நம்ம ஆளு புல்டோசர் கொண்டு தூக்கிட்டு போயிடுவான். எவ்வளவு பெரிய கில்லாடிகள். அதனால ஆண்டவர் சொன்னாரு, கொள்ளையடிக்காத படல பரலோகத்தில் சேர்த்து வைங்க. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி கேளுங்க, பரலோகத்தில் உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்குது? எதையாவது அனுப்புனா தானே இருக்கும். சுவிட்சர்லாண்டில் ஒரு வயோதிபர் இல்லத்தில் என்னுடைய நண்பருடைய தாயார் இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஹான்ஸ்லண்டின்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அப்போ அங்கே அவருடைய தாயாரும் இன்னொரு அம்மாவும் இருந்தாங்க. என்னைய பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் ஜெபக்குமார், நான் உங்களை பார்த்ததில்லை, எப்படி பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க? இந்த பக்கத்தில் இருக்க சொன்னான். நான் கேட்டேன், நீங்க யாரு? எமிலி. நான் மிஷினரியா இருந்தேன் ஆப்பிரிக்கால. அதனால நீ மிஷினரின்னு உன் மேல ஒரு பெரிய பாசம், நான் தினந்தோறும் பேரை சொல்லி ஜெபம் பண்றேன்னாங்க. நான் உட்கார்ந்து கேட்டேன், எப்படி மிஷினரியா நீங்கன்னுட்டு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 17 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளைங்கிறதுனால, எங்க அப்பா பெரிய தொழிலதிபராக இருந்தனால பணத்தை தார்மாரா செலவழிச்சேன். எங்க அம்மா அப்பா என்னை கேட்க முடியாது, எப்பவுமே வீட்டுக்கு வருவேன். ஆனா எங்க அம்மா அப்பாவும் முழங்கால நின்று மகளை பத்திரமா பார்த்துக்காங்க, ரசிந்தீங்கன்னு சொல்லி அழுவாங்க. அழுது கண்ணீர் பைபிள்ல விழுந்தது. அதை நான் பார்த்தேன், ஆனா நான் கண்டுக்கிட மாட்டேன். ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு வர எங்க அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. வீட்டுக்குள்ள போய் சட்டுன்னு கதவை அடைச்சிட்டு படுக்கையில படுத்தேன். பாதி தூங்கணும் போது ஆண்டவர் என் கண்களை திறந்தாரு. ஒரு தேவதூதன் வந்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு போன மாதிரி இருந்தது. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெரிய மாளிகை அப்படியே ஜொலிக்குது. தேவதூதனை கேட்டேன், இது யார் வீடுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது உங்க அப்பா தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால ஏராளமான ஆத்மாக்களை சஞ்சாரிச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் பெரிய வீடு கட்டியிருக்கோம். எங்க அம்மாவும் அங்கே இருப்பாங்களா? அங்கெல்லாம் அவனவனுடைய கிரியைக்கு அவனவன் தான். அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு இன்னொரு பெரிய வீடை காட்டினாங்க. ஒரு மிஷினரி சொன்னதை அப்படியே சொல்றேன். அதுவும் அதே அளவுல நல்லா ஜொலிச்சுது. இது யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. அப்ப நினைச்ச ஒரே பிள்ளை தான், எனக்கு நிறைய சேர்த்துருப்பாங்கன்னுட்டு
என் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். போறான் போறான் போறான், ஒன்னையும் காணும். ஒரு பொட்டல் காடு. நான் கேட்டேன் எங்க இருக்குது? நீ 1 ரூபா கூட அனுப்பல, நான் எப்படி கட்டுறது? நீ ஒரு ஆளையும் சம்பாதிக்கல, 1 ரூபா கூட கொடுக்கல, நான் எப்படி உனக்கு கட்டுறதுன்னு தூதன் கேட்டவுடனே கத்துனேன். எங்கள் அப்பா அம்மா உள்ள வந்தாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 17வது வயசில் 19வது வயசில் ஆப்பிரிக்காவுக்கு போய் 36 வருடங்கள் நான் மிஷினரியாக இருந்தேன். தனியாக வாலிப பிள்ளையாக போனதுனால என்னை துஷ்டர்கள் என்னை துன்பப்படுத்தினாங்க. என்னை கெட்ட கெட்ட காரியங்களை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துட்டேன். நான் என் மனம் பூரா அங்கே தான் இருக்குது. என் சகோதரா சகோதரியே, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நான் சொல்லல, இயேசு சொல்றார். உங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய அநீதியான பொருள் கூட கொஞ்சம் வேற நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தியிருக்கணும். என்ன செய்கிறாய் நீ? இங்கேருந்து 10 ட்ரெயின் போகுது பெங்களூருக்குன்னு சொன்னாங்க. வேலைக்கு போகிறவங்கலாம் போகிறாங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் கூட்டம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. வெரி குட். பெங்களூருக்குள்ள எதுக்கு போகிறீங்க? சமாரிய ஸ்திரீன்னு ஒரு பெச்சாரி 6 புருஷனோடு கடைசி ஆள் கூட ரிஜிஸ்டர் பண்ணாமலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. லிவ் டுகெதர். அவா ஏசுன்னு கண்டுபிடிச்ச உடனே படத்தை அங்கே வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் எல்லாரையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாளாம். இப்போ பக்கத்தில் கேளுங்க, சிட்டிக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? சில்க் வாங்குறதுக்கு. நல்லது வேணும். நான் அதனால தான் ஒரு பாடலை எழுதினேன். இந்த பாடலுடைய கடைசி கவி, வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும். பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற நீ போகவிடில் யார் போவார்? இப்போதில்லாவிடில் எப்போ? நீ போகவிடில் யார் போவார்? இப்போதில்லாவிடில் எப்போ? கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார், என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? எல்லாரும் கண்களை மூடலாம்.
தயவு செய்து என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், 10 மணி ஆகிறது. இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனாலும் தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், எங்களுக்கு விளங்கிற்று, நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் அலைந்து திரிகிறவளை தேடுறதை என்னை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அனந்த பாக்கியம் உண்டு, என் இயேசு வருவார். தெரியாம கோடி கோடி எங்க இந்தியாவில் பாவ மன்னிப்புக்காக 66 கோடி சண்டை போட்டு மிதிச்சாயிலும் அந்த நதியில மூழ்கிறதுக்கு வருவாங்கன்னா நாங்க சும்மா இருந்துட்டோம். ஆண்டவர் எங்கிட்ட கணக்கு கேட்பாரு, எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் உங்க செய்தியினால எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தயவு செய்து நாங்க இப்ப சொல்றோம், நாங்கள் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்வோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன் செய்யுங்கள் என்று அன்னைக்கு வேலைக்காரருக்கு மரியாள் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் அமைதியாக எழுந்து நின்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லுவதை செய்வேன். பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதுதான் வழி என்பதை இன்றைக்கு கண்டுகொண்டேன். என்னுடைய ஆதரவு என்னுடைய சொத்தின் மேலே, என்னுடைய பேரின் மேலே, என்னுடைய பணத்தின் மேலே, என்னுடைய பேங்க் பேலன்ஸில் இருக்கிறதெல்லாம் உடை தெரிந்து நானும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆத்மா சரீரம் and whatever I have I surrender before God என்று சொல்லுகிறவர்கள் அமைதியாக எழுந்து நிற்கிறீர்கள். முடியலை பிரதர், இது முடியாதுன்னு சொன்னால் உட்கார்ந்துக்கிடலாம். நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். தங்கச்சிமா, உனக்கு முடியாதுன்னா விட்டுடலாம், நீ உட்கார்ந்துக்கிடலாம். My dear sister, if you say it is impossible, please sit. I will not question you, I will not doubt you, I will not despise you. If you say here I am, கண்களை மூடுவோம், வலது கரத்தை மாத்திரம் தூக்குவோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, உன்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் I give the mic to the chairman of this circle, and she will take over and hand over to the people, those who are ready for baptism. தேசமாக 2 மணி நேரம் நம் மத்தியில் ஆண்டவரின் இறைவார்த்தையை மிக அற்புதமாக அர்ப்பணிப்புடன் பகிர்ந்து கொண்டு பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய கரகோஷத்தை நாம் எழுப்புவோம். இந்த நேரத்திலும் இந்த கூடுகைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றிகள். CSI திருச்சபை, இண்டிபெண்டன்ட் பெந்தேகோஸ்தே திருச்சபை, லூதரன் திருச்சபை என்று சொல்லி அனைத்து திருச்சபைகளிலிருந்தும் வருகை தந்திருக்கின்றீர்கள். CSI ஆயர்களுக்கும் பரிபாலன குழுவுக்கும் அங்கத்தினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதேபோல் இந்த நாளில் நிகழ்வை நாம் நடத்துவதற்கு அநேக விசேஷித்த காணிக்கைகளை இந்த நிகழ்வுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்களை
ஒவ்வொன்றாக கூற முடியாது, ஆனாலும் அவர்களுடைய காணிக்கை பெரிதாக இருக்கின்றது. ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் பிரம்மாண்டமான ஒரு பாடல் குழு, அதை இயக்கின ரெவரண்ட் ஜாஷுவா பாடல் குழுவுக்கும், மியூசிஷியன்ஸ் ஜான் சாது மியூசிக் டீம் அன்பு ஜானுடைய தகப்பனார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏரியா ஆஃபீஸர்ஸ், வைஸ் சேர்பர்சன் ரெவரண்ட் ஆஷா, ஆமோஸ் அண்ணன், மோசஸ் ஐயா, ஒர்க்கிங் கமிட்டி அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல் ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி டாக்டர் சவிதா, டைட்டஸ் இவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். நாளில் பில்லி கிரஹாம் ஐயா அவர்கள் ஒரு பெரிய உதவியாக எங்களுக்கு இருந்திருக்கின்றார், அவருக்கும் எங்களுடைய நன்றிகள். பாஸ்கர், பாபு மற்றும் அவினாஷ் ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேஜ், மியூசிக் என்று சொல்லி எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். முனிசிபல் அத்தாரிட்டிஸ், போலீஸ் ப்ரொடெக்ஷன், மிக முக்கியமாக சென்ட் பீட்டர்ஸ் சென்ட் ஜான்ஸ் சர்ச்சுடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர், பரிபாலன குழுவுக்கு எங்களுடைய நன்றி. லாஸ்ட் மினிட் அரேஞ்ச்மெண்ட், எங்களுடைய வாலிபர்கள் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்து இறுதியில் எல்லாவற்றையும் அவர்கள் எங்களுக்காக செய்து கொடுத்தார்கள். எங்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு குழு, எவ்ரி யூத், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஆலன், கிஷோர், கார்த்திக் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி டீம், ஸ்டேஜ் டீம் என்று சொல்லி ஒவ்வொரு டீமாக, பார்க்கிங் டீம் என்று சொல்லி பிரித்து வைத்தார்கள். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டுமாக இந்த மொய்டு ஹால் எங்களுக்கு இறுதி நேரத்தில் கொடுப்பதற்கு உதவியாக இருந்த மொய்டு ஹாலின் நிர்வாகம் மற்றும் மேனேஜர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இறுதியாக கிறிஸ்டல் மற்றும் சாம் அவர்களுடைய உழைப்பை நிச்சயமாக அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுடைய உழைப்புக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். நம் மத்தியில் இருக்கின்ற ரெவரண்ட் மகிமநாத் வினோத் ஆயர் அவர்கள் ஜெபிக்கவும், நம் மத்தியில் இருக்கின்ற பாஸ்டர் காட்பர்ட் ஜான் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூறும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன்.